ம். தீர்க்க முடியாத பிரச்சனையெல்லாம் தீர்த்துறான். இது வந்து இயற்கையா இருக்கிற முறை. இது எப்படி உங்களுக்கு தெரியுது? இது ஏற்கனவே உங்க கூட பேசியிருக்கேன் நானு. எப்போ எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி? ஒரு 2 வருஷம் முன்னாடி பேசணும். ஐயா என்ன பண்றீங்க? நான் எஸ்ஐயா இருந்தேன். காவல்துறை. ஓ, காவல்துறை அதிகாரியா? ஆமா ஆமா ஆமா, அது 2 3 வருஷம் இருக்குமே. ஆமா 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 ஆமா. ஆமா. ஆ, ஆ, ம். 3 வருஷத்துக்கு மேல இருக்கு. நான் இப்ப சமீபத்துல தேனி வந்து கம்பம் வந்து எல்லாத்துக்கும் ஒரு அஹ், அறிமுக வகுப்பு நடத்திட்டு வந்தேன் நான். ஆமா அப்படிங்களா? தெரியல, ஆமா ஆமா. தெரிஞ்சிருந்தா நான் வந்திருக்கலாம். இப்ப நாங்க இப்ப இந்த நேரடியா இப்ப வந்து நேரடியா இப்ப குருகுல கல்வி, அதாவது இது ஆசிரியரோடு இருந்து பாடம் படிக்கிற மாதிரி கொண்டு வந்துட்டேன் நான். இப்ப எங்க இருந்தாலும் இப்ப நிறைய அப்படி. உலக மாணவர்களும் சேர ஆரம்பிச்சிட்டாங்க. வெளிநாட்டு ம். மாணவர்களும் இப்ப வெளிநாட்டு மாணவரை சந்திக்கிறது நான் பாண்டிச்சேரி வந்திருக்கேன். எல்லா ஓகே வெளிநாட்டு ஓகே. ஜெர்மன் ஹங்கேரி எல்லா மாணவர்களுக்கும் இந்த புத்தகத்தை அன்பளிப்பா கொடுக்குறேன். ஓ, இது ஏற்கனவே வாங்கிட்டேன் நான். அது பிரயோஜனம் இல்லை. அது வாங்கியிருக்கலாம். அதை பத்தி ஏன் கடைப்பிடிக்கல நீங்க? இல்ல, படிச்சுக்கிட்டு தான் இருக்கேன். நீங்க 4 பேர் சேர்த்து வாங்கினேன் சொன்னீங்க. ம், அது யாரும் ஒத்துவல. தண்ணியை மட்டும் குடிச்சு என்ன செய்ய போறோம் ம். அப்படின்னு சொல்லி கொள்ள பேர் வரமாட்டேங்கிட்டாங்க. சரி, 2 பேருக்கு கிளாஸ் வரணும்போ நீங்க 2 பேருக்கு வரல. ஆமா. அதனால நாங்க அப்படியே விட்டு ஃபாலோ பண்ணல. தெரியல, அவங்களுக்கு ஒண்ணுமே தெரியல. அது நீங்க என்ன பண்ணிருக்கணும், புத்தகமாவது வாங்கி படிச்சிருக்கணும். தண்ணி மட்டும் சாப்பிட்டு என்ன பண்ண போறோம்னு, சாப்பிட்டு என்ன பண்ண போறீங்க கேள்வி வரும். சாப்பிட்டு என்ன பண்ண போறீங்க? சா- ம்? அது சாப்பிட்டு கிடையாது. ம். சாப்பிட்டு நோய் வந்து சாக வேண்டியதுதான். ம்? ஆமா. ம். சாப்பிட்டே என்ன பண்ண போறீங்க? ஆரோக்கியமா வாழணும் இல்லையா? அந்த மாதிரி விழிப்புணர்வு மெல்லத்தான் ஆமா. வருங்க. இப்ப வந்துருச்சு. இந்த லிங்க் அனுப்பலாம். இப்ப நன்கொடைய இலவசம், நன்கொடை எல்லாத்தையும் என்ன வச்சிருக்கேன். இலவசமாவும் கத்துக்கலாம், நன்கொடையாவும் கத்துக்கலாம். நிறைய மாணவர்கள் சேர்ந்துட்டாங்க. ம். எல்லாரும் பொருள் புரிஞ்சுக்கிட்டாங்க. தியாகம் ஆன்லைன் பண்ணாம கிளாஸ் தான். ஆமாமா, நேரடியா யாருக்கு கிடையாது. ஆன்லைன் கிளாஸ் தான். ஆமாமா, ஆன்லைன் தான். ஓகே ஓகே, ஏதாவது நல்லதுதான். விரும்பினா மட்டும்தான் நான் $500 வச்சிருக்கேன். யாராவது நீங்க விரும்பினா மட்டும் நீங்க ஒரு மாசத்துக்கு சொல்லி கொடுப்பேன். வெளிநாட்டு மாணவர் வந்து $500, தமிழ்நாட்டு ம். மாணவனா $150. அவ்வளவுதான். நீ வருஷ 150. கணக்குல சரி வேணும்னா நீ சரி சரி. ஒரே மாசம் தான் சொல்லி தருவேன். அதுக்குள்ள நீயே தப்பிச்சுக்கணும். இல்லைன்னா இலவசமா கத்துக்க வேண்டியதுதான். கத்துக்கணும். ஆமா, இலவசமாவும் கத்துக்கலாம், நன்கொடை கொடுத்தும் கத்துக்கலாம். ம். அது எப்படி வேணாலும். அதெல்லாம் உங்க ம். மனநிலை தான் அதெல்லாம். ஏன்னா இது வந்து கல்வி, எங்க சரி. மருந்து மாத்திரையே கிடையாது. அதனால ம். ஆமா, குறைஞ்சது 3000 நன்கொடை. நன்கொடை வந்து 3000 நன்கொடை அப்படின்னு வச்சிருக்கிறேன். அது விருப்பப்பட்டா கொடுக்கலாம். அதே போல நீங்க ம். சரி செய்முறை சரி. ஆசிரியர் நேரடியாக வேணும்னா நான் ஒரு மாசம் சொல்லி கொடுப்பேன். அது ஒரு மாசம் ஓகே தான். ஓகே. அதுக்கு மேலலாம் கிடையாது. ம். தெரிஞ்சுக்க வேண்டியது ஒரு ம். மாசத்துக்கு மேல இதுல ஒண்ணுமே கிடையாது. அப்புறம் நீ ம். வேணும்னா அப்புறம் நீ வசதி இருந்தா நீ சம்பளம் கொடுத்து நீ கத்துக்க வேண்டியது. ஓகே ஓகே. அதெல்லாம் அவங்க விருப்பம். இதெல்லாம் வந்து எதுவுமே கம்பல் கிடையாது. ஏன்னா இது பெரிய அருமையான கல்வி. இது இந்த கல்வி போய் என்ன கட்டாயப்படுத்த முடியாது. ஆமா ஆமா. ஏன்னா இது வந்து ஆரோக்கியம்ங்கிறது இயற்கையாவே இருக்குது. அந்த ஆரோக்கியத்தை ம். இன்னைக்கு கூட நான் வந்து இந்த பாண்டிச்சேரியில தான் இருக்கேன் 2 நாளா. ம். எல்லா வெளிநாட்டு மாணவருக்கும் நான் இந்த எல்லா வெளிநாட்டு மாணவரும் நான் சந்திச்சிட்டு இருக்கிறேன்ப்பா. ஓகே ஓகே ஓகே. ஆ. எங்க வெளிநாட்டு மாணவர் தமிழ் கற்க இங்க வந்திருக்காங்க. அதான் ஆச்சரியமா இருக்கு. அவங்க ம். எடுக்கிறதே வந்து தமிழ் இருக்கிற தேவாரம் ஆராய்ச்சி பண்றாங்க, திருவாசகம் ஆராய்ச்சி பண்றாங்க, புறநானூறு ஆராய்ச்சி பண்றாங்க, அகநானூறு ஆராய்ச்சி பண்றாங்க. எல்லாமே ஐரோப்பிய நாடுகள், எல்லாமே அமெரிக்கா, ஐரோப்பா, அப்புறம் வந்து ம். இத்தாலி, அப்புறம் ஹங்கேரி, ம். ஜெர்மனி. நம்பவே ம். முடியல என்னால. ம். பாண்டிச்சேரி இன்ஸ்டியூட் அந்த வேலையை பண்ணுது. மேலும் ஓகே ஓகே. பாண்டிச்சேரியில் இருக்கிற அந்த பிரெஞ்சு இன்ஸ்டியூட், பிரெஞ்சு ஜெர்மனி சேர்ந்து பண்ணுது. ம். 100 கோடி ரூபா ஒதுக்கி இருக்கிறாங்க. ஜெர்மனி மட்டும் இந்த தமிழை ஆராய்ச்சி பண்றதுக்கு 100 கோடி ஒதுக்கி இருக்கு. 100 கோடி. ம். ம். 100 கோடி ரூபா ஒதுக்குறதுன்னு சாதாரண விஷயமான்னு கேட்குறேன். ம். எல்லாம் டிஜிட்டலைஸ் பண்றாங்க. எல்லாமே எல்லாம் டிஜிட்டலைஸ். அந்த ஏஐ தொழில்நுட்பத்தை கொண்டு வந்து திருக்குறள் எப்படி படிக்கணும், தேவாரம் எப்படி, திருக்குறள் எப்படி படிக்கிறது, அது எப்படி ம். பண்றதுங்கிறதெல்லாம் கொண்டு வராங்க. அதெல்லாம் சரி. அதெல்லாம் இனி ம். ஆரம்பிச்சு அவங்க வந்து படிக்க மேல வர்றதுக்குள்ள நாம முந்திட்டு போயிடலாம். இதுதான் ஃபைனலா ம். வரும். இதுதான் ம். கத்துக்கணும் அவன் கடைசியில். இதுதான் அதுக்கு தான் இப்ப என்னன்னா இதை பேச ஆரம்பிச்சு இதோடைய நகலை எடுத்திருக்குது. சுருக்கம்ல ஒரு பக்கத்துல எழுதி ஆங்கிலத்தையும் தமிழையும் ம். பிரிண்ட் போட்டு கையில கொடுக்குற எல்லாத்துக்கும் பிரிண்ட் போட்டு தேவை. ஒரு 4 5 புத்தகம் தான் இருக்கு. சில பேத்துக்கு முக்கியமான பிஹெச்டி பண்ற மாணவர் அந்த ம். ஜெர்மனில தமிழ்ல பிஹெச்டி பண்ற மாணவன், வெளிநாட்டு மாணவருக்கு இந்த புத்தகம் கொடுக்குறேன். ஓகே ஓகே. அவன் தமிழ்ல பிஹெச்டி பண்ணணும், வெளிநாட்டு மாணவரா இருக்கணும், அந்த யூனிவர்சிட்டியில் படிக்கிற மாணவருக்கு நான் தேர்ந்தெடுத்து கொடுக்குறேன். விஷயம் அங்கதான் ம். இருக்கு. ஜெர்மனில தமிழ் துறை தொடங்கியிருக்காங்க. ம்.
அவங்க வந்து நான் 30 வருஷமா தமிழ் ஆராய்ச்சி பண்றாங்க. அந்த ஜெர்மனி யூனிவர்சிட்டியில் இருக்கிற தமிழ் ப்ரொஃபசர். அவங்க வந்து ம். தமிழ் ஆராய்ச்சி பண்றாங்க அவங்க. தமிழ் ஆராய்ச்சி பண்றாங்க சரி அவங்க. சரி. தமிழ் 30 வருஷமா ஆராய்ச்சி பண்றாங்க. அதனால அவங்கள சந்திக்கிறதுக்கு தான் இன்னைக்கு வந்தேன். அவங்கள ம். சந்திச்சுட்டு நாளைக்கு எல்லாமே 2, 3 நாள் இங்க இருப்பேன். அதான் விஷயமே. இதான் விஷயங்க ஐயா. ஆ, இந்து ஆனந்த். எல்லாரும் இந்த நூலை வாங்கி படிச்சிருப்பீங்க. எல்லாரும் இந்த புத்தகம் வாங்கியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ம், சரி. இப்ப யாராவது இந்த கேள்வி கேட்கலாம். இது வந்து சும்மா ஒரு அறிமுகம் தான் இது. புதுசா நீங்களும் புதுசுன்னு நினைக்கிறேன். ஆனந்த் புதுசு. அப்புறம் யாரு இந்துன்னு யாரோ வந்திருக்காங்களா புதுசு. அஹ், மணி 8:15. ம். யாராவங்களுக்கு ஏதாவது இதுல உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் கேட்கலாம். அல்லது என்னுடைய காணொளி நிறைய 4000 காணொளி 4000 காணொளி 4000 காணொளி இருக்கு. அதை பார்க்கலாம். தனித்தனியாக பிரிச்ச பிளேலிஸ்ட்ல பார்த்தீங்கன்னா பட்டியல், அந்த பட்டியலுக்கு தான் நிறைய துறையா பேசியிருப்பேன். இந்த புத்தகத்துவே வந்து 47 பாடம் இருக்கு. 47 பாடத்தை எப்படி அப்படின்னு பாடமே நடத்தி ஒரு 150 வீடியோ இருக்கு. அதை அனுப்பிச்சிருக்கு. அதில் நீங்கள் பார்த்தாவே நான் என்ன சொல்ல போறேன்னு தெரிஞ்சுக்கும். எப்படி உடம்பை கழுவணும், எப்படி சுத்தமாக்கணும். ஏன்னா இது வந்து பலாயிரம் ஆண்டு 20,000 ஆண்டுக்கு அப்புறம் இது வருது. அதனால நீங்க கேள்வி கேட்கலாம், எப்படி சுத்தப்படுத்தலாம் அப்படின்னு. அது எளிமையா சொல்லலாம். யாராவது இருந்தால் கேட்கலாம். ம். எல்லாரும் இந்த புத்தகம் வாங்கியிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஆனந்த், இந்த புத்தகம் வாங்கியிருக்கீங்களா? வணக்கம். கவனிக்கிறீங்களா? வணக்கம். வணக்கம். இந்து. இந்து கவனிக்கிறீங்களா? ஆனந்த் கவனிக்கிறீங்களா? ஆனந்த், இந்து, கம்பம் தேனிக்காரர் போயிட்டீங்களா வெளியே? ஐயா லைன்ல இருக்கோம் ஐயா. கேக்குதா ஐயா? ம். ஏன் லைன்ல தான் இருக்கீங்களா? இருக்கோங்க இருக்கோம். ஐயா எங்கிருந்து பேசுறீங்க ஐயா? ஐயா நான் திருச்சி மாவட்டத்துல இருந்து பேசுறேன். உங்ககிட்ட ஏற்கனவே பேசியிருக்கேன். சரிங்க, சொல்லுங்க ஐயா. ம், ம், ம். ஏதோ சந்தேகம் இருந்தால் கேட்கலாம். இது ஒரு சும்மா ஒரு கலந்துரையாடல் மாதிரி தான். காலை நேரம் சரிங்க 6 டு சரிங்க. காலையில் 6, 7 சிறப்பு. அதில் 6 அது இந்திய நேரம், அப்புறம் இடையில அமெரிக்க நேரம், இந்த மாதிரி மலேசிய நேரம் எல்லாம் பிரிச்சிருக்கேன். இப்போ நான் வந்து பாண்டிச்சேரியில் இருக்கேன். சும்மா திடீர்னு ஒரு ஒரு 15 நிமிஷம் நாங்கள் பேசின சில விஷயங்கள்லாம் பாண்டிச்சேரி ஆராய்ச்சி மையத்தில், இந்த பிரெஞ்சு ஆராய்ச்சி மையத்தில் சில விஷயங்களை பேசியிருக்கேன். அங்கே புறெல்லாம் தமிழை கற்கறதுக்கு பல நாட்டிலேருந்து வந்திருக்காங்க தமிழை கற்பதற்காக. அது இலக்கியத்தை இலக்கியத்தை கற்பதற்காக வந்திருக்காங்க. ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. அதனால அவங்ககிட்ட பேசினேன். மெக்சிகோ எங்கிருந்து வந்திருக்காங்க? மெக்சிகோ, ஹங்கேரி, அப்புறம் மெக்சிகோ, ஹங்கேரி, ஜெர்மனி, இங்கிலாந்து, லண்டனு, அதே எங்கள் அப்போ மாஸ்கோ. இன்னும் சொல்கிற மாதிரி இல்லை. நீங்கள் வந்து பார்த்தா உண்மையாலுமே பல்கலைக்கழக தமிழ் வந்து சாகாவரம் பெற்றதுன்னு இப்போ தான் தெரியுது. ஓ, நம்மளே தமிழை மறந்துட்டோம், அவங்க தமிழை மீட்டு எடுக்கிறாங்க. பெரிய விஷயம். அப்புறம் அதுக்கு முன்னாடி நம்ம போயிடணும். நோயற்ற வாழ்வை குறைவற்ற சரி. இன்னும் நோயற்ற வாழ்வை பற்றி அவங்களுக்கு தெரியாது. ஏன்னா அவங்க வந்து ஒரு 20,000 ஆண்டுகளாக இருக்கு. 2000 ஆண்டை மறந்துட்டோம். உணவு ஒழுக்கத்தை நம்ம மறந்துட்டோம். இந்த உணவு ஒழுக்கத்தை மந்தங்காட்டி நம்ம மந்த புத்திக்கு போய் வெள்ளைக்காரன் சொல்றது உண்மையாயிடுது. நம்ம புலன்களே அடிப்படையாக கொண்டு சொல்றவங்க பூரா உண்மையாகி கடைசியில் நம்ம மாட்டி புலன்களை வெல்ல தெரியாம செயற்கை சாவு சாகிறோம். இயற்கை சாவுல இருந்து போய் செயற்கை சாவுக்கு போகிறோம். இயற்கை சாவு என்பது என்ன, செயற்கை சாவு என்பது வித்தியாசம் தெரியாம உழண்டு போய் கடைசியில நல்ல கல்வி கற்காமல் இயற்கையாக இருக்கிற குருகுல கல்வியும் தொலைஞ்சு போய் எல்லாம் நாசமா போயிடுச்சு. திருப்பி நாம எல்லாரும் ஆசிரியரா மாற வேண்டும். அதுக்கு தான் அந்த ஆசிரியரா மாறி 6 மாசத்துல உடம்பு மாறிக்குது. அதான் விஷயமே. ஆச்சரியம். பல லட்சம் ஆண்டுகள் தேவைப்படுறதில்ல. ஒரு விலங்கு கற்றுக்கொள்ள முடியாது, ஒரு குழந்தை கற்றுக்கொள்ள முடியாது. ஒரு 15 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க தான், நன்கு வளர்ந்தவங்க தான் இதை கற்றுக்கொள்ள முடியும். உடனடியாக மாறிக்கும் 6 மாசம். அது ஆகாரம் இல்லாமல் வாழ கற்றுக்கொள்கிறது. அந்த இயற்கை அப்படிதான் விரும்புது. இயற்கை வந்து நோவுல சாகிறது விரும்புறது இல்லை. அதனால பசி தாகத்தை கடந்து வரவங்களுக்கு மரணமில்லா வாழ்வை கொடுத்து விடுகிறது. இது பரிணாமத்திலே இருக்கிற உண்மை. அந்த நம்ம மரபணுவிலே இருக்கு. அதை உண்டு இல்லைங்கிற மரபணு, நமக்கு உண்டு இல்லைங்கிற மரபணு இருக்கு. இப்பதான் எல்லாம் கண்டுபிடிச்சிட்டு வரானுங்க. ஆம். எஸ்ங்கிற ஒரு மரபணு இருக்குது, நோங்கிற மரபணு இருக்கு. இப்பதான் கண்டுபிடிக்கிறானுங்க. லேட் சயின்ஸ் இது. எஸ்ன்னு ஒரு மரபணு இருக்கு,
நோன்னு ஒரு மரபணு இருக்கு. உங்களால நம்ப முடியுதா? ஏதாவது பதில் பேசுறீங்களா? வணக்கம். வணக்கம். கவனிக்கிறீங்களா? ஐயா ஒரு ஒரு சின்ன அனுபவத்தை மட்டும் கொஞ்சம் பகிர்ந்துக்கணும்னு விரும்புறேன். ம். சொல்லுங்க ஐயா. இப்போ நீங்க கொடுத்த இந்த இந்த புக் உங்ககிட்ட இருந்து வாங்கி இது பண்ணிட்டு இதை பத்தின கொஞ்சம் நாலேஜ் கெயின் பண்ணிட்டு ஆ அப்பப்போ ஒரு 24 மணி நேரம் போதும். அந்த 24 மணி நேரம் மாதிரியான 24 மணி நேரம் போதுமானது. அவ்வளவுதான். 24 மணி நேரத்துக்கு இருக்க நீங்க ஒரு சைவ உணவு சாப்பிட்டா போதுமானது. அவ்வளவுதான். ம். அந்த அந்த மாதிரி 24 மணி பண்ணீங்களா? நேரம் அந்த 24 மணி நேரம் என்னங்கன்னா, அந்த 24 மணி நேரம் கழிச்சு நீங்க ஒரு சைவ உணவு சாப்பிடுறீங்க. அது தப்பு கிடையாது. அந்த 24 மணி நேரத்தில் நீங்கள் இந்த நீரை மருந்தாக அருந்தி அந்த சைவ உணவு சாப்பிட்டீங்களா? அதே கேள்வி. அந்த மாதிரி பண்ணேங்கய்யா. அப்புறம் அது எனக்கு வந்து ஒரு 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 8 மாசம் கிட்ட அதே மாதிரி வந்து ஒரு மெஜாரிட்டியா பழ உணவு, ஒருவேளை மட்டும் மாவு உணவு மாதிரி எடுத்துக்கிட்டு இருந்தேன். இது ஒரு 8, 10 மாசம் இப்படியே போச்சு. இப்போ ம். எனக்கு ஆட்டோ இம்யூனல் டிஸார்டர் மாதிரி ஒரு ப்ராப்ளம் ஸ்கின்ல இருந்ததுங்கய்யா. ம். அது வந்து ஒரு 1 இயர் கழிச்சு எனக்கு வந்து டோட்டலா மறைஞ்சிருச்சு. ம். அது ஒரு அனுபவபூர்வமான இது. நான் பண்ணும்பொழுது நான் அதுல நடக்கும்னு நம்பல. ம். ஆனா அது ஒரு நல்ல அனுபவமா இருந்ததுங்கய்யா. அப்புறம் அப்படியே திரும்ப தொடர. அகைன் என்னால கன்டின்யூ பண்ண முடியல. ம். மறுபடியும் நோய் அப்புறம் வந்துருச்சா? ஆமாங்க, நோய் வந்து ஒரு ஒரு 4 வருஷம் 5 வருஷம் இருக்கும். என்ன நோய்? தோல் நோயா? ஆமா, அது வந்து எனக்கு கரெக்ட்டா டாக்டருக்கும் கரெக்ட்டா டயக்னோஸ் பண்ணி சொல்ல தெரியல. அவங்க ஏன் வந்தது என்னன்னு சொல்லல. அவனுக்கு தெரியும். அவனுக்கு தெரியாதுங்க. அவனுக்கு என்ன தெரியும்? அவனுக்கு தெரியாது ஒண்ணுங்க. வெள்ளைக்காரனுக்கு தெரியாது விடுங்க. ஆமா. வெள்ளைக்காரன் பாடத்தை அதுக்கப்புறம் அவங்க படிச்சவங்க வந்து அவனுக்கு என்ன தெரியும்? அதை ஆட்டோ நம்புறீங்களா இம்யூனல் நீங்க? டிஸார்டர் இருங்க. வெள்ளைக்காரனுடைய பாடத்தை நீங்க நம்புறீங்களா? இல்லைங்க. இனிமேல் இல்லவே இல்ல. அவனுக்கு அப்புறம் அறிவே இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு இல்லையா? அறிவு இருக்குது, ஆனா அறிவு இருக்குது, ஆனா புலன்களை தாண்டவில்லை. ஆ. புலன்களை தாண்ட அறிவு என்பது வேற, புலன்களை இப்ப எனக்கு அறிவு இருக்கு, ஆனா நீங்க ஏன் புலன்களை தாண்டல? அதான் புலன்கள் என்பது வாய் ருசியா இருக்கும். வாய் ருசியை தாண்டினா தான் ஆரோக்கியம் கிடைக்கும். அது வாய் ருசியை கொஞ்சம் தாண்டி நீங்க கொஞ்சோண்டு முயற்சி பண்ணி நல்லா வருது. சும்மா சும்மா லேசா செஞ்சதுக்கே ஆரோக்கியம்னா அப்புறம் நீங்க இதை விட முழுசா செஞ்சு எப்படி இருக்கும்? ஒரு வளர்ந்து விட்ட மனிதனுக்கு ஆரோக்கியம், ஒரு வளர்ந்து விட்ட மனிதனுக்கு ஆகாரம் தேவையில்லைங்கிறது அறிவியல் விதி. கரெக்ட்டுங்க. ஆமா, வளர்ந்து விட்ட மனிதன்னா ஒரு அறுவடைக்கு வரக்கூடிய பயிருக்கு எதுக்கு தண்ணி கட்டணும்? எதுக்கு உரம் போடணும்? ம். அறுவடைக்கு வர பயிர் நாளைக்கு அறுவடை பண்ண போறோம். அந்த அறுவடை பண்ண போற பயிருக்கு எதுக்கு தண்ணி கட்டணும்? எதுக்கு உரம் போடணும்? அது வந்து அறுவடை தான் எடுக்கும். ம். அதே மாதிரி ஒரு வளர்ந்து விட்ட மனிதனுக்கு ஆகாரம் எதற்கு? தேவையில்லை இல்ல. அவன் நோயற்ற வாழும் இல்லையா? சொல்லுங்க, முடிச்சுக்கங்க. அதான் அதுக்கப்புறம் வந்து திரும்ப அகைன் கொஞ்சம் ஜாபுக்கு போக ஆரம்பிச்சதுக்கப்புறம் திரும்ப 3 வேளை உணவுல இருந்துகிட்டே இருந்தேன். அப்புறம் அது எனக்கு ரொம்ப டிஸ்டர்பன்ஸா இருந்துகிட்டே இருந்தது. திரும்ப ஒரு 2, 3 வருஷம் கழிச்சு திரும்ப அத கொஞ்சம் கொஞ்சம் நடுவுல ஒரு 24 ஹவர்ஸ் விட்டு விட்டு பண்ணேங்கய்யா. ம். இருந்தாலும் சரி கொஞ்சம் லாங் ஹவர்ஸ் ஃபாஸ்டிங் போட்டு பார்க்கலாம். கொஞ்சம் வெயிட் எல்லாம் விழுந்த மாதிரி இருந்தது. கொஞ்சம் ஸ்டெப்ஸ் ஏறும்பொழுது மூச்சு வாங்குற மாதிரிலாம் இருந்தது. ஸோ என்ன கொஞ்சம் என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு என்ன தொழில் பண்றீங்க? என்ன படிச்சீங்க? நான் அப்போ போனது வந்து இந்த சின்ன பேபிஸ் எல்லாம் பாத்துக்கக்கூடிய ஒரு டே கேர் சென்டருங்கயா. அங்க ஒரு 40 குழந்தைங்க இருந்தாங்க. ஸோ நெறைய ம். கத்த வேண்டியது இருந்தது. கொஞ்சம் பிசிக்கல் ஒர்க் நெறைய இருந்த மாதிரி இருந்தது. அதனால இப்ப ஜாப விட்டுட்டேன். விட்டதுக்கு அப்புறம் சரி கொஞ்சம் லாங் ஃபாஸ்டிங் போட்டு பார்க்கலாம் அப்படின்னு ஒரு 4 நாள் நீர் விரதம் இருந்தேங்கயா. ம். நான் இருந்துட்டு அப்புறம் இந்த புக்ல போட்டிருந்த மாதிரியே இந்த இது முட்டைக்கோஸ் பொரியல், மாங்காய் ம். இதெல்லாம் சேர்த்து ம். சாப்பிட்டேன். கரெக்ட்டா ம். 4 நாள் முடிஞ்சு கழிவு வெளியில வந்தது நல்லா ஃபீல் பண்ண முடிஞ்சது. ம். ஆனா டெய்லியும் அத வந்து டெய்லியும் ஒரு வேளை உணவுக்கு வரணும்னு நெனைக்கிறேன். அது முடிய மாட்டேங்குதுங்கயா. ம். இப்ப என்ன பண்றீங்க? இப்ப என்ன தொழில்? வருமானத்துக்கு என்ன பண்றீங்க? தொழில் என்ன பண்றீங்க? உங்களை யாரு இல்ல, இல்ல. பொருளாதாரம்? இல்ல இப்போ வீட்ல இருந்து வொர்க் ஃப்ரம் ஹோம் மாதிரி ஏதாவது ட்ரை பண்ணலான்னு இருக்கேன். என்ன அம் படி என்ன என்ன 10வது படிச்சிருக்கீங்களா? என்ன படிச்சிருக்கீங்க? இல்லைங்க. நான் நான் எம்.ஏ முடிச்சிருக்கேன். எம்ஏ தமிழா? இல்லைங்க. நான் மீடியா லைனுங்கயா. எம்.ஏ மீடியா மேனேஜ்மென்ட் படிச்சேன். கொஞ்ச நாள் டிவி சேனல்ஸ்லாம் அங்கலாம் வொர்க் பண்ணேன். அப்புறம் திருமணம் ஆனதுக்கப்புறம் கன்டின்யூ பண்ண முடியல. ஸோ ம். அப்புறம் இந்த மாதிரி மாறி மாறி பண்ணிட்டு இப்போ வீட்ல தான் இருக்கேன். சரி வீட்ல இருக்கறனால இந்த நேத்து கூட ஒரு ஒரு நான் ஒரு 36 மணி நேரம் விரதம் இன்னைக்கு தான் முடிச்சேன். ம். பரவாயில்லையே. இப்படி விட்டு விட்டு பண்ணிட்டு இருக்கேங்கய்யா.
சரிதான் 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 சரியா தான் ஆனா போறீங்க. எனக்கு என்ன விட்டுக்கிட்டே பயம்னா, அந்த 4 நாள் நான் இருந்தேன் பாத்தீங்களா, அப்ப வந்து வெறும் நீர் பண்ணல. நடுவுல கொஞ்சம் சுக்குமல்லி காப்பி, இல்லன்னா பிளாக் காஃபி அப்படி கொஞ்சம் ரொம்ப தலை சுத்துற மாதிரி இல்ல இருந்தது. அந்த மாரி இருந்தது. ம், எல்லாம் அது சரி நீங்க சரிங்களா? இல்ல பண்றதெல்லாம் அதெல்லாம் வெறும் சரிதான். சுத்தமான நீர்லயே இருக்கணுங்களா? அதுவும் சுத்தமான நீர் தான் பசியை நிறுத்தும். சரி, சரிங்க. பசி வந்தாவே மரணம் வந்துடும். பசியை நிறுத்த கத்துக்கலன்னு மரணம் உறுதி. சரி, சரிங்க. இப்போ இந்த பசிங்கிற மாரி ஒரு 4 உணர்வு நாள் தொடர்ச்சியா இருக்கிறோம்ல, அப்போ எத வந்து நம்ம சாப்பிடக்கூடாது? எதுவுமே விரதத்த சாப்பிடக்கூடாது. முடிக்கும் பொழுது சொல்றேன். ஆ வெறும் காய் வேக வைத்த காய்கறி சாப்பிட்டா முடிஞ்சு. இல்ல அது சாப்பிடணும். இது ஒருவேளை நம்ம தெரியாம சாப்பிடுறது இந்த மாவு உணவுலாம் ஃபர்ஸ்ட் எடுத்தோனே எடுத்துக்க கூடாதுங்களா? அவங்க எடுத்து மீண்டும் எடை கூடும், நோய் வரும். சரி, சரிங்க. மாவு உணவு எடை கூடும். மாவுக்கு ஆரோக்கியம் சம்மந்தம் முதல்ல உணவுக்கு ஆரோக்கியம் சம்மந்தம் இல்லை. சரி, சரிங்க. அதுதான் தூய தண்ணீர் அருந்து இருக்கணும். அதை நீங்க காய்கறி 4 நாளைக்கு ஒருக்கா வேக வைத்து காய்கறி சாப்பிட்டீங்கன்னா நல்லா போயிடும். அவ்வளவுதான். இது ஒண்ணுமே இல்லையே, நல்லா போயிடும். இந்த மாதிரி சரி, நீங்க சரிங்க. இப்படி 4 நாளைக்கு ஒருக்கா சாப்பிட்டாவே போயிடும். அவ்வளவுதான். 4 நாளைக்கு ஒருக்கா உணவு சாப்பிட்டாவே அதுக்கப்புறம் நீர் பயிற்சி தான். நீர் சுத்தமான நீர் மட்டும் 4 நாள் அருந்திட்டு நீங்க ஒரு வேளை சைவ உணவு சாப்பிட்டுக்க வேண்டியதுதான். சைவ உணவுனா அது எது வேணா சரிங்க. இருக்கலாம். அது சைவ உணவுனா எது வேணா இருக்கலாம். எது வேணா சரி, நாலு சரிங்க. நாள் 4 நாள் தூய நீர் அருந்தி இருக்கணும். 4 நாள் தூய நீர் அருந்திட்டு ஒரு வேளை கொஞ்சம் காய்கறி சேர்த்த மாதிரி சைவ உணவு சாப்பிட்டா முடிஞ்சு போச்சு. நிறைய அந்த மலச்சிக்கல் சரி, போக்குவதற்கு சரிங்க. தான். வேற மலச்சிக்கல் போக்கும். மலச்சிக்கல் எல்லாம் 4 நாளைக்கு ஒருக்கா சாப்பிட்டீங்கன்னா அந்த மலச்சிக்கல் இல்லாத உணவை சாப்பிட்டீங்கன்னா அது படார்னு வெளியே போயிடும். மறுபடியும் 4 நாள் நீர் பயிற்சி இப்படி செஞ்சுட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு 6 மாசத்துல ஒண்ணுமே இருக்காது. அப்போ அந்த தூய்மையான உடல்ல வந்துடும். சரி, தூய்மையான உடல் சரிங்க. வரும். தூய்மையான உடல் வரும் பொழுது உடம்பு கரைஞ்சு கரைஞ்சு வரும். உடம்பு கரையா கெட்டுப்போன சதையெல்லாம் கரைஞ்சு வெளியே போய் உண்மையான உடல் வரணும். அந்த உண்மையான உடல் நீங்க தான் ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிக்கணும். அதுக்கு முறையா நீங்க செய்யணும். இந்த எப்படி தொடங்கணும், எப்படி முடிக்கணும், எடையை பார்க்கணும். முறையா செய்யணும். அதுக்கு முறையான சரிங்க. கட்டணம்லாம் இருக்கு. முறையான கட்டணம் இருக்கு. ம். சும்மாவும் செஞ்சு நம்ம நீங்களே செஞ்சுக்கிட்ட லாஸ்ட் டைம் உங்கள்ட்ட கேட்டப்போ நீங்க அங்க வந்து திருச்சியில கூட வகுப்பு நடத்த போறேன். சொல்லுங்கய்யா, சொல்லுங்க. திருச்சியில கூட இப்ப நான் வகுப்பு நடத்த போறேன். ஒரு 20 பேருக்கு பயிற்சி கொடுக்க போறேன். ஐடி மாணவர்களுக்கு ஐடி. ம். சரிங்கய்யா. இல்லாம அவங்க 1 மாச சேலரி அன்பளிப்பா கொடுக்குறேன்னு இருக்காங்க. நான் 20 பேர் சரி, சேர்ந்ததுக்கு அப்புறம் கொடுத்துருவேன். 1 மாத சேலரி சரி. அன்பளிப்பா கொடுக்குறேன்னு ஆராய்ச்சி அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க. அவங்க இது நான் சொன்னேன் இது பரிணாமத்தை புரிந்து கொள்ளாமல் யார் செஞ்சாலும் மரணம் உறுதிட்டேன் நான். நீங்க பரிணாமத்தை புரிஞ்சுக்கணும். பரிணாமத்தை புரியாம ஏன்னா நம்ம அடிப்படையில் பரிணாமத்துல தான் நம்ம சரிங்க. மேல வந்திருக்கோம். பரிணாமத்தை புரியாம உங்க இஷ்டப்படி வாழ்ந்தீங்கன்னா மரணம் நிச்சயம். அதனால நீங்க நன்கொடை ம். ஒரு மாசம் நன்கொடை கொடுத்துட்டு கத்துக்குங்க, வேலை முடிஞ்சு போச்சு அப்படின்ட்டு நீங்களே முடிவு பண்ணுங்கன்னு சொல்லிட்டேன். அப்படி சேர போறாங்க ஒரு 20 பேர். அநேகமா அது பெருகுமணி சிறுகமணியா இருக்கலாம். சரிங்க. நீங்க அப்படி கூட வரலாம். அது ப்ராஜெக்ட் ஒர்க் மாதிரி செய்யணும். அதாவது நீங்களே ஓகே, செஞ்சுக்கலாம். ஓகேங்க. என்னோட நீங்க வீடியோல கிட்ட கடைசி தடவை பேசும்போது தங்குற போயிரும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. சொல்லுங்க. சொல்லுங்கம்மா. இல்ல இப்போ நீங்க எடுக்குறீங்கல்ல, அத வந்து அட்டெண்ட் பண்ணிட்டு நம்ம வீட்லயே செஞ்சுக்கலாங்களா? அதைத்தான் சொல்லியிருக்கேன். எல்லா காணொலியும் அதான் சொல்லியிருக்கேன். ஐயா, அது போக இலவச நீங்க அதுக்கு தான் நேரடியாக குருகுல போல அது சரிங்க. வந்து ஏன்னா 2 நாள் நான் உங்ககிட்ட பேசும்பொழுது ஒரு 4 வருஷம் முன்னாடி பேசினேன். சொல்லுங்க. நான் பேசுறது கேக்குதுங்களா? அதான் அப்போ நீங்க அங்க வந்து தங்குற மாதிரி இருக்குன்னு சொன்னதுனால உங்களை அதுக்கு மேல பேச முடியல. இப்போ இப்ப நீங்க பண்ண பயிற்சி இப்ப எப்போன்னு இப்ப ஒரு இப்ப மெசேஜ்ல போடுங்க. நான் முடிஞ்சா வந்து அட்டெண்ட் பண்றேன். அதான் இப்ப குருகுல கல்விங்கிறது நேரடியா கூகுள் மீட் வந்துருச்சு இல்லையா? கூகுள் சந்திப்புல நேரடியாக சந்திச்சுக்கலாம். குருகுல கல்வி வந்து கூகுள் கல்வியை மாத்து. குருகுல கல்வியை நேரடியாக சந்திச்சு பேசும் பொழுது அல்ல வருது. அது வீட்டுல இருந்தே கத்துக்கலாமே. இப்ப உங்களுக்கு பேசுறேன்ல, வீட்டுல இருந்து தானே பேசுறீங்க. தினம் 1/2 மணி நேரம் அப்ப 50 பேர்த்தோட சரிங்க. கத்துக்கிட்டா தினம் 50 பேர் வர்றாங்களே. வெளிநாட்டுல இருந்து வர சிங்கப்பூர், மலேசியா எங்கிருந்து வந்து கத்துக்கிறாங்களே. இதுதான் எளிமை. இதுதான் செலவு கம்மி, எளிமை. அவங்க புரிஞ்சுக்க நோய் தீர்ந்து போகுது. அவங்களுக்கு எல்லா நோயும் தீருது. மெடிக்கல் ரிப்போர்ட் எடுத்து பார்த்தா எல்லாம் தீர்ந்து போகுது. 6 மாசத்துல அவங்க ஆசிரியரா மாறிடுறாங்க. 6 மாசத்துக்கு அப்புறம் அவங்க பிறகு சொல்லித்தர ஆசிரியரா மாறிடுவாங்க. அப்படி மாறிட்டாங்கன்னா அவங்க வந்து என்ன பண்ணுவோம்னு அரை வழியில பொருளீட்டுறதுக்கு மாறிடுறாங்க. சொன்னா இதை கத்துக்கிட்டு நீங்க பிறகு சொல்லி கொடுத்து அரை வழியில பொருளீட்டுங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. சரிங்களா? சரிங்க. சரிங்க. வாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. பண்ணியே செய்யுங்க.
ஒன்றும் பிரச்சனை இல்லை, வாங்க. இல்லை அப்படின்னு தினம் காலையில் 6 to 7 இருக்கு, அது கூட வாங்கலாம். தினம் காலையில் 6லேருந்து 7 இருக்கு. 6 to 7 இந்தியா நேரம், காலையில் 6லேருந்து 7 இந்திய நேரம். அதுக்கப்புறம் அதிகாலையில் 4 மணிக்கு சிங்கப்பூர் மலேசியா அந்த மாதிரி நேரம். சாயங்காலம் 4 மணிக்கு அமெரிக்கா கனடா நேரம். நீங்கள் அதில் வந்து கலந்துக்கலாம், அது உங்கள் விருப்பம். சரிங்களா? வணக்கம் பன்னீர்செல்வம். வணக்கங்கய்யா. வணக்கம் வணக்கம். சும்மா ஒரு அரை மணி நேரம் இந்த பாண்டிச்சேரியில் நல்லா போயிட்டு இருக்குது. சரி சரி. பார்த்தீங்களா? எல்லாம் பார்த்துருப்பேன். பாண்டிச்சேரி மாணவர்கள் எல்லாம் வெளிநாட்டு மாணவர்கள் சந்திச்சு. பார்த்தேன். அந்த உயரமா ஒருத்தர் பேசுறாரு, அவர் எந்த கண்ட்ரி? அவரு ஜிப்பா போட்டுட்டு பேசுறாரு. அவர் வந்து ஹங்கேரி 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 ஹங்கேரி. நிறைய எல்லாமே தமிழ் கத்துறாங்க, அதான் விஷயமே. அதெல்லாம் ஜெர்மனி அடிப்படை. ஜெர்மனி தான் அந்த ஜெர்மனி அந்த ஹாம்பர்க் யூனிவர்சிட்டி தமிழ் துறையில இந்த ஏற்பாடு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு எனக்கு. இனி இவனுக்கு தான் நம்ம சொல்லித்தரணும், இவனுக்கு தான் நம்ம சொல்லித்தர வேணும். எல்லாத்துக்கும் கொடுத்துட்டேன், எல்லாம் புத்தகம் கொடுத்துட்டேன். எல்லாத்துக்கும் இங்கிலீஷ் இருக்கிறதுல நோட் பண்ணி இந்த பக்கத்தை படிக்க சொல்லி கொடுத்துட்டேன். 5ஆம் பாடம் 9ஆம் பாடம் 11ஆம் பாடம் படிச்சீங்கன்னா நீ தெளிஞ்சிடலான்ட்டு நான். எல்லா நாட்டும் கொஞ்சம் இங்கிலீஷ் தெரிஞ்சுதானே, எல்லாம் இங்கிலீஷ் தெரிஞ்சுதானே வரானுங்க. ஆமா, இங்கிலீஷ் காமன் லாங்குவேஜ் தானே. ஆமா, ஆனா அதுல தானே ஆரோக்கியம் இல்லை, அதுதாங்க விஷயம். நல்ல வேலை அது காமன் நாலேஜ் இருந்தது, அதை வைத்துக் கொண்டு நம்ம இதை புரிய வச்சிடலாம். அப்ப அது அந்த பேஜ் இங்கிலீஷ்ல இருக்கிறனால அவன் படிச்சுக்கிறான். எங்கிருந்து எடுத்துக்கணும்? ஜெர்மன்ல இருந்து எடுத்துக்கிறோம். அப்படி அவங்க இலக்கியம்னா என்னன்னு நினைச்சிட்டு வர்றாங்க. இலக்கியம் வந்து இலக்கியம்னா தமிழ் மட்டும்தான் இலக்கியம் நினைக்கிறாங்க. அங்கதான் தப்பு பண்றேன். யார் உண்மையை சொல்லுகிறார்கள் அதுதான் இலக்கியம். இலக்கியம்னா இது தமிழ் வந்து அது மூத்த மொழின்னு அது நல்லா தெரியும். ஆனால் தமிழ் இருக்கிற இதே மாதிரி கருத்தை எவனொருவன் உலகளத்துல சொல்றானா அதையும் நீ ஏத்துக்கணும். அதுதான் இலக்கு. இவனுக்கு நம்ம புரிய வைக்கணும். இப்ப ஜெர்மனியில் இப்ப எனக்கு என்னன்னா, இந்த ஜெர்மனியில் இருக்கிற இந்த தமிழ் துறை வந்து புரிந்து கொள்ள வைக்கிறது என்ற வேலை. நான் என்ன பண்ணிருக்கேன்னா, யாரு வேணாலும் விண்ணப்பம் போட்டு நான் வந்து தமிழ் கத்துக்க போறேன்னு சொல்லிட்டு நான் எதுக்கு இந்த புத்தகம் கொடுக்குறேன்னா, இந்த புத்தகம் வந்து வாங்கிட்டாங்க. அவங்ககிட்ட ஏற்கனவே பார்சல் அனுப்பிச்சதுல வாங்கியிருக்காங்க. ஏதோ 2-3 தவறி போச்சு, ரைட்டு. அவங்க பார்த்துட்டாங்க எல்லாருமே. அது மட்டும் இல்லை, அந்த தமிழ் துறை மாணவர் அவங்களுக்கு எல்லாமே புத்தகத்து கையில கொடுத்தாச்சு. இனி அது வேலை செய்ய ஆரம்பிச்சிரு. என்னது இது வேலை செய்ய ஆரம்பிச்சிரு. இந்த புத்தகம் தான் நீங்க படிக்க. நீ புத்தகத்தை படிச்சுதானே அறிவாளி ஆகுற. அப்ப இந்த புத்தகத்தை படிச்சுதான் நீ அறிவாளி ஆக முடியுங்க நான் சொல்லணும். அதுதான் அந்த திட்டம் போட்டு தான் நாங்க வந்திருக்கேன். விடக்கூடாதுன்னு தான் நான் வந்திருக்கேன். இல்லாட்டி இங்க எனக்கு எங்க பாண்டிச்சேரி எனக்கு என்ன வேலை? ஜெர்மனி எனக்கு என்ன சம்பந்தம்? ஜெர்மனியில தமிழ் துறை இருக்கிறதா உடையாண்டு. ஜெர்மனில தமிழ் துறை அது மட்டும் ஜெர்மனியில தமிழ் கலையில பேசினது தான். நீங்க புரிஞ்சிருப்பீங்களா? அதுதான் விஷயமே. நோக்கம் வந்து இதுதான் நோக்கம். வெங்கடேசன் புத்தகம், வெங்கடேசன் ஆராய்ச்சி உலகம்பரம் போறக்கு தான் நான் ஜெர்மனி காரணம் பண்றேன். ஏன்னா அவன் புரிஞ்சுட்டானா உலகம்பரம் கொண்டுட்டு போயிடுவான். அவன் யாரும் அவன் அரசியல் அங்க செல்லாது இல்லை. இங்க அரசியல் வந்துருது இல்லை, இங்க அங்க செல்லாது இல்லை. அவங்க செய்முறை, அவங்கள செய்முறை, அவங்க வந்து சால்வேஷன், பிரச்சனைக்கு தீர்வு என்ன கண்டுபிடிக்கிறாருதான் தெரியும். இப்ப என் பொண்ணை கூட்டிட்டு போய் நிறைய பேர் சந்திச்சாச்சு, எல்லாத்தையும் பேசியிருக்கோம். எல்லாத்துக்கும் என்ன சொல்ல வரான்னு புரிஞ்சிருச்சு, என்ன சொல்ல வர்றான்னு தெரிஞ்சு போச்சு, எப்படி டயட்ல இருக்கான்னு தெரிஞ்சு போச்சு. அவங்க பாக்குறாங்க நேர்ல, அதாவது இப்ப நேர்ல பாக்குறாங்கல்ல, அதை பாக்குறாங்கல்ல, மண்டையில ஏறும், அடி உழுகும் இல்ல, என்னடா இவன் சொல்றான்னு. அது கையில புத்தகம் வச்சிருக்கேன், ஸ்கிரிப்ட் வேற கையில ஒரு 15 வரியில சுருக்கமா வச்சிருக்கேன். அதை வேற நாளைக்கு காப்பி எல்லாத்துக்கும் கொடுக்க போறேன். ஒரு 50-40 பேர், 40 பேருக்கு காப்பி. நீ படிச்சாலும் சரி படிக்கணும் சரி, ஆங்கிலத்துல இதுதான் நீ தப்பிக்கணும்னா இதான், இந்த வரியை நீ படிச்சுக்கோ, இந்த புத்தகத்தை வாங்கி போ. புத்தகம் இலவசம், எல்லாமே இலவசம், அவ்வளவுதான். எனக்கு நாளைக்கு ஒரு 5000 காலி போனா வெங்காயம் வச்சு இங்க தமிழ் போய் சேர்ந்துறாங்க. இந்த 5000 மூக்கு மசுற மாதிரி விஞ்ஞானம் எங்க போய் சேர்த்தணும். ஆமா, மூக்கு மசுற மாதிரி. இதெல்லாம் பணமே கிடையாது. ஒரு சேர்ற இடத்த சேர்த்திடணும். அந்த விஞ்ஞானத்தை சேர்த்துறத நம்ம முக்கியம். இலக்கு என்னன்னு தான் பார்க்கணும். இலக்குக்காக உயிரையும் தியாகம் பண்ணலாம். அதான் நம்ம இலக்கு தான் முக்கியம். கண்டிப்பா டார்கெட் சாதாரண. அதுக்காக நீங்க, ஏன்னா வள்ளுவர் சொல்லுவாரு, திட்டமிடு, துன்பத்தை பாரு, விடையை பாரு, முடிவு நல்லா இருந்தா துணிஞ்சு ஆடுன்ட்டார் திருவள்ளுவர். அதான் அவருடைய கொள்கை தான் அது. இப்ப என் பொண்ணு நிறைய பேருக்கு அறிமுகப்படுத்தி, அவங்களே அறிமுகமாயிட்டாங்க. எல்லாம் சொல்ற மாதிரி இல்லை, எல்லாம் சும்மா சாரெல்லாம் விட்டு ஆட்டாட்டு நாட்டுறாங்க. அவங்க உங்க கூட இருக்கிறாங்கல்ல,
ம். ஆமா ஆமா. ரெண்டாவது 60 நாளைக்கு முன்னாடி நாங்க ரெண்டு இங்கிலீஷே கத்துக்கிட்டோம். ஓஹோ 60 நாளைக்கு முன்னாடி இங்கிலீஷ் கத்துக்கிட்டோம். விட்டு வாங்க நீங்க வாங்க அருமையா வாங்கிட்டு பேசுறீங்க ஐயா. நீங்க அருமையா பேசுறீங்க. இருந்தாலும் இருந்தாலும் பட்லர் இங்கிலீஷ் விட்டு ஆட்டாட் நாட்டுற என் பொண்ணு பட்டையை கலப்புது எல்லாத்தையும் போட்டு நான் சொன்னா அடிச்சு நொறுக்கு நீங்க நானதாயிட்டேன். அதாவது நீங்க நினைக்கிறீங்க பட்லர் இங்கிலீஷ் மாதிரி தான். அது வந்து ஈஸி அண்டர்ஸ்டாண்டபிள் உங்களுக்கு. இது ரொம்ப அவன் காம்ப்ளிகேட்டடா பேசுனாக்க அண்டர்ஸ்டாண்ட் பண்றது கொஞ்சம் சிரமம். நீங்க வந்து வெரி சிம்பிள் இங்கிலீஷ். ஆமா 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 ஆமா. அது எல்லாரும் புரியுற மாதிரி. ஒரு இங்கிலீஷே தெரியாத ஒரு தமிழனுக்கு கூட நீங்க பேசுறது வந்து ஈஸியா புரியும். அதுதான் அதுதான் அவங்க பேசுறது நான் கேட்டேன். இவ்வளவு ஃப்ளூயன்ஸே ம். நீங்க பேசிட்டு போனீங்கன்னா உங்க தாய்மொழி நீங்க ஃப்ளூயன்ஸே பேசுறீங்க. அது உங்களுக்கு சுருக்கம்ல தெரியும். நாங்க ம். எங்கேயோ இருந்து வரவங்க எங்களுக்கு சாதாரணமான எளிமையான இப்ப நாங்க வந்து ஐ எம் கோயிங் டு மார்க்கெட் அப்படின்னு சொன்னது எங்களுக்கு புரியும். நீங்க ஐ எம் கோயிங் மார்க்கெட் சொல்லிட்டு போயிடுறீங்க. எனக்கு என்னமா புரியுது இல்ல. ஐ ஆம் கோயிங் ம். டு மார்க்கெட் சொன்னதை நாங்க அப்படித்தான் படிச்சிருப்போம். நீங்க ஐ எம் ம். கோயிங் மார்க்கெட் எங்களுக்கு புரியவே புரியாட்டேன் நான். நீங்க ஐ எம் நல்லது. கோயிங் டு அவங்க ஐ எம் கோயிங் மார்க் அப்படின்னு தான் சொல்றானே தவிர ஐ ஆம் கோயிங் டு மார்க்கெட் சொல்றதே இல்லைங்க ஐயா. ஆமா ஆமா ஆமா. முக்காவாசி வார்த்தை முழுகிடுவாங்க. அப்புறம் எப்படி புரியும்? ஐ எம் கோயிங் டு மார்க்கெட் நான் படிச்சிருக்கேன். நீங்க ஐ எம் கோயிங் அவன் முடிஞ்சு ஐ எம் கோமான அவனுக்கு புரியுது. அந்த ஊருக்காரனுக்கு புரியும். புரியும். சென்னைக்காரன் தமிழ் சென்னைக்காரனுக்கு புரியுற மாதிரி ஆமா. சேலத்துக்காரனுக்கு புரியும். திருநெல்வேலிக்காரன் புரியும். நமக்கு போனா புரியாது. அந்த மாதிரி தான். அப்ப என்ன ஆகி போச்சுன்னா ஆமா. அங்கேயே ம். வட்டார மொழி இங்கிலாந்துலயே 7-8 வட்டார மொழி இருக்குங்களாமா. அதை பேசினேன். ஆனா ஆ. இங்கிலாந்துலயே 8 வகை நீங்க இங்கிலீஷ் இருக்குங்களாமா. அதான். ஆமாமா. நான் நான் கேட்டேன் அவர்கிட்ட. நம்ம நண்பர் ஒருத்தர் கேட்டேன். எனக்கு இன்னைக்கு இன்னைக்கு ஒரு 50 இன்னைக்கு ஒரு 40,000 நண்பர் கொடுத்துருக்காரு இந்த ம். கடைக்காக. அவர் ஆமா ம். நானே இங்கிலீஷ் நான் அமெரிக்க இந்த லண்டன்ல தான் இருந்தேன். லண்டன்லயே ம். 8 வகையான மொழி இருக்கு. ஸ்காட்டிஷ் ம். இங்கிலீஷ் இருக்கு, லிவர்பூல் இங்கிலீஷ் இருக்கு, ம். பக்கிங்ஹாம் இங்கிலீஷ் ஒன்று இருக்காம, பக்கிங்ஹாம் இங்கிலீஷ். பர்கிங்ஹாம். அது பர்கிங்ஹாம் ஒரு தான். இங்கிலீஷ். பக்கிங்ஹாம் இங்கிலீஷ். பக்கிங்ஹாம்னு ஒரு இங்கிலீஷ் இருக்கு. லிவர்பூல்னு ஒரு இடம் இருக்கு, லிவர்பூல். அந்த ஆ. லிவர்பூல் இங்கிலீஷ் இருக்கு. அப்புறம் ஸ்காட்டிஷ் ம். இங்கிலீஷ் இருக்கு. அது மாதிரி 7-8 இங்கிலீஷ் சொன்னாரு. ஆ. எனக்கே புரியாதுங்க. நானும் சில இங்கிலீஷ் எனக்கு புரியும். அந்த சில லிவர்பூல் இங்கிலீஷ் புரியும். அப்புறம் இன்னொன்னு என்ன ம். சொன்னாரு, மற்ற இங்கிலீஷ் எனக்கு புரியாதுன்ட்டாரு. அப்படின்னா இங்கிலாந்துல 7-8 வட்டார இங்கிலீஷ் இருக்கு. அதான். நாம ஒரு இங்கிலீஷ் நினைக்கிறாங்க, 9 இங்கிலீஷ் இருக்குதுங்கிறா. இந்த லட்சம் ஆமா. நீ அமெரிக்கா போனேன்னா பாதி பேர் இங்கிலீஷே பேசுறது. அவன் என்னமோ பேசிக்கிட்டு இருக்கு. அதான். என்ன ஹாய்சூன் பேசுவனே தவிர மற்றபடி அது இங்கிலீஷே இல்லைங்கிறா. அது இங்கிலீஷ் மாதிரி தான் இருக்குதுங்கிறா. அவன் பேசுறதுக்கான இங்கிலாந்துக்காரனுக்கு எரிச்சலாகும். இவன் பேசினா அவனுக்கு இங்கிலீஷ்காரனுக்கு இவன் பேசினா அமெரிக்காரனுக்கு எரிச்சலாகும். அமெரிக்காரன் பேசினா இங்கிலாந்துக்கு எரிச்சலாகும். ஏன்டா மொழி கொல்ல பண்றீங்க? போடா 1.5 மொழியில 2.5 மொழிங்கிற அவன். அதுதான். ஏன்னா உங்களுக்கு இந்த ஆங்கிலம் என்பது இலக்கணத்தரம் ஆணித்தரமானது இல்லை. அது இப்ப வந்ததுதானே, ஒரு 1000 ஆண்டுக்கு முன்னாடி வந்தது தானே. அதுக்கு என்ன வரலாறு இருக்கு? அது பூரா ஐரோப்பியக்காரர்களுடைய கலப்பு மொழி அது. அதான். ஜெர்மனிக்காரன் இத்தாலிக்காரன் இருக்கான் பாருங்க. ஜெர்மனி இத்தாலி இந்த மாதிரி 4-8 மொழி இதெல்லாம் சேர்ந்து வளையல் பின்றவன் கடலோடிகள் இருப்பான். கடலோடிகள் பேசக்கூடிய மொழி அதுங்க. அதான். சங்கு இருக்கிற மொழிங்க. சங்கு அறுத்து விக்கிறான் பாருங்க, அவன் மொழி அது. அதான். சங்கு தான் இங்கா மாறிடுது. சங்கு இங்கா மாதிரி இங்கிலீஷா மாறிடுது. அதான். சங்கு இங்கு இங்கிலீஷா மாறிடுது. சங்கு இருப்பது இதுல எங்கள் குலம். ஆமா, சங்கு இங்கா மாதிரி இங்கிலீஷா மாறிடுது. சங்கருக்கும் எங்களுக்கும் சங்கரனாருக்கு ஏதுக்குலாம் அப்படின்னு சொல்லி ஆமா, அவன் சங்க திருவிளையாடல். போற இங்கா மாத்தி இங்கிலீஷா அந்த இங்கிலீஷ் என்னன்னு கேட்டீங்கன்னா பூரா கால்வாசி பேசிக் ரூட் கூட தமிழ் இருந்து போகுது. அதெல்லாம் சொல்லி அடிச்சு விட்ட போங்கயே இங்கிறதே போயிருக்கின்ற நானு. நாங்க புத்தகம் போய் நீ புக்குன்ட்டு நான் புத்தகம் சொன்ன புக்குன்ட்டு அவ்வளவுதான். நான் 2ன்னு சொன்னா எனக்கு 2ன்ட்டேன். எனக்கு 2ங்கிற நீ 2ங்கிற, எனக்கு 3ங்கிற நீ 3ங்கிற, 1ங்கிற யூனிவர்ஸ்ங்கிற எல்லாம் தமிழ் இருந்து போனதான் அப்படின்ட்டு நான். ஆமா ஆமா. எங்க சொல்லும் இருந்து போது நாம எங்க ஒண்ணுங்கிறோம். நாம ஒண்ணுங்கிறோம், அவன் ஒன் அப்படிங்கிறான். ஆமா. அது மட்டும் இல்ல, யூனிவர்ஸ் வரைக்கும் ஒண்ணுதான் சொல்லிட்டேன். அந்த ஒண்ணுதான் யூனிவர்ஸ் விண்வெளியே ஒண்ணுதான் நான். அதான். அதுல இருந்து வந்ததுதான். அதை வேர்ச்சொல்ல ஆராய்ச்சியாளர்கள் சொன்னதுதான் எனக்கெல்லாம். அது சொன்னேன் நானு. அது மட்டுமல்ல, மேனுங்கிற ஆங்கில சொல்லி தமிழ் இருந்தையா போயிருக்கு நான் சொன்னேன். ம். மனம் அத மேன். பின்ன என்ன மேனுக்கு எங்கே வேர் சொல்ல? மனம்க்கு எங்க இருந்து வேர் சொல்லுன்னு கேட்டேன். வேர் சொல்லு இல்லாத மொழி ஆங்கில மொழி. அது மட்டும் இல்ல, உலகத்துல எந்த மொழிக்கு வேர் சொல்ல கிடையாது. தமிழுக்கு மட்டும்தான் வேர் சொல் உண்டு. எந்த மொழிக்கு வேர் சொல் கிடையாது. தமிழ் அப்படியே காப்பி அடிச்சுன்னா சமஸ்கிருதம். புத்தகம்னு சொன்னா புஸ்தகம்ன்றுவான். வேட்டின்னு சொன்னா வேஷ்டின்றுவான்.
அங்க வத்திரம் சொன்னா அது அங்க வஸ்திரம்ன்றுவான், அவ்வளவுதான். ம். அவன் கபம் சொன்னா அவன் கபம்னா கபஸ்து கபலம் அப்படின்றான், கபம்னா அவன் கபம் அப்படின்றான். ம். வாதம் சொன்னா வாதா அம்பான். வாதா அவ்வளவுதான். ஆமா. பித்தம் சொன்னா பித்தான்ருவான். ம். நம்ம கபம் சொன்னா அவன் கபான்ருவான். நம்ம ஓகம் சொன்னா அவன் யோகான்னு நம்ம இம்முன்னு சொன்னோம்னா ஆன்னு வாய திறப்பான் அவன். ஆமா. ஓம் சொன்னா ஓமாம்பா அவன். மாட்டிக்கிட்டானுங்க எல்லாமே. அது வந்து யோகிகளை கூப்பிடுவதற்கான மொழி. அது யோகிகளை ஞானிகளை அழைப்பதற்காக செயற்கையாக உண்டாக்கப்பட்ட சித்தர்களால் உருவாக்கப்பட்ட மொழி, ஆதி சித்தர்களால் உருவாக்கப்பட்ட மொழி. தமிழ் வந்து செப்பரேட். தமிழ் வந்து கடுந்தமிழாக இருந்து செந்தமிழாக மாதிரி வந்துட்டு இருக்குது. சமஸ்கிருதம் என்பது அது ஏற்கனவே இருந்த சமஸ்கிருத மொழி வருது வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா அது சீர் செய்யப்பட்ட சமன் செய்யப்பட்ட மொழி, அவ்வளவுதான். சமன் செய்யப்பட்ட மொழி. ஆமா, சமஸ்கிருதம் சமன் செய்யப்பட்டது அல்லது திருந்திய வழியில் எழுதப்பட்டது அல்லது சரி செய்யப்பட்டது அல்லது சமஸ்கிருதம் அப்படின்னு சொன்னாவே அதுக்கு அதான் பொருள். அப்புறம் பாஷைன்னு சேர்த்திட்டீங்கன்னா அது வேற. இப்ப தமிழ் பாஷை அப்படின்னு சேர்த்துற மாதிரி தமிழ்னா என்ன, உயிரெழுத்து மெய்யெழுத்து ரெண்டும் சேர்ந்ததுதான். தா மீ இல் அட்டகாசமான மொழி. உயிரெழுத்து மெய்யெழுத்து உயிர் மெய்யெழுத்து மூணு சேர்ந்ததுதான் அது. சமஸ்கிருதத்துக்கு உயிரும் கிடையாது, ஒரு புடலங்காயும் கிடையாது, அவ்வளவுதான். அது ஒண்ணுமே கிடையாது. அது வந்து அடிவயிற்று மொழிங்க. ஆனா பல பல ஓசைகள் உண்டு. ஹா ஹூ ஹா ஹூ, இஞ்சி மஞ்சு ஜுஞ்சு, அதெல்லாம் உண்டு. அது அப்ப என்ன ஒரு ஷாஜகான்னு கூப்பிட்டோம்னா நம்ம ஷாஜகான்னு நம்ம தமிழ் எழுத முடியாது, சும்மா சாசகான்னு தான் கூப்பிடுவோம். அல்லது நாம வந்து நமக்கு மூக்கொலி, நமக்கு வந்து எழுத்து வடிவம் கிடையாது. அந்த இஜ்ஜு ஷாஜகான் அப்படின்னு சொல்றதுக்கு நம்ம எழுத்து வடிவம் கிடையாது, புரியுதுங்களா? அவன் ஷாஜகான் எழுதிடுவான், ஏன்னா அவனுக்கு மூக்கொலி இருக்கு, நமக்கு மூக்கொலி கிடையாது. நமக்கு பழக்கத்துல தான் மூக்கொலி. இப்ப சங்குன்னு சொல்றோம் இல்லையா, அது மூக்கொலி. இங்குங்கிறது மூக்கொலி. அந்த கூ வந்து கூ வெறுமே கூன்னு நீங்க படிக்கிறதுக்கும் சங்குன்னு சேர்த்து படிக்கிறப்ப மூக்கொலி அங்க வந்துடும். தங்கு மங்கு தங்கு பங்குன்னு சொல்றோம் இல்லையா, அதெல்லாம் மூக்கொலி. அதெல்லாமே அதுக்கு வந்து எழுத்து வடிவத்துல காட்டப்படல. இப்ப நம்ம பயிற்சியில வந்து படல 1000 ஆண்டுகளா இருக்கங்காட்டி தங்கம் பங்கம் மென்மையா சொல்றோம் பாருங்க. இப்ப தங்கம் அப்படிங்கறது வந்து இந்த காவு வந்து மென்மையாக்கிட்டோமே இல்லையா. அதே கயிறுன்னு சொல்லி பாருங்க, கடுமையான கயிறுன்னு சொல்லி பாருங்க, இந்த காவுக்கு எவ்வளவு அழுத்தம் கொடுக்குறோம். அது வல்லினமே, கா வந்து வல்லினம். ஆனால் தங்கம்னு வர்றப்ப கா வந்து மூக்கொடியா மாறிடுது. ஆமா, மெல்லினம் ஆயிடுது. அது பயிற்சியில தானே வருது. ஆமா. எழுத்து வடிவுல காட்டப்படல இல்ல, எழுத்து வடிவுல காட்டப்படலையே. அந்த குறைபாட்டை நீக்குவதற்கு சங்கு மங்கு இந்த ஷாஜகான் ஷாஜகா அவ்வளவுதான். அவ்வளவு அதை பயன்படுத்திக்கலாம், அவ்வளவுதான். அதுல நமக்கு தேவை இலக்கண சிறப்பு குறையாம பாத்துக்கணும், அதான் விஷயமே. அது வந்து எப்ப உணர்றாங்கன்னு தெரியல, இலக்கண சிறப்பு. ஏன்னா உலகத்துல 2 மொழிதான் உயரணி செம்மொழி. ஒண்ணு தமிழ், அதுக்கு இணைய அதுல இருந்து பிறந்த சமஸ்கிருதம் தான். தமிழும் வந்து வைத்து பாட்டுக்கு பயன்படுத்தக்கூடாது, சமஸ்கிருதம் வைத்து பாட்டுக்கு பயன்படுத்தக்கூடாது. அதாவது பிச்சை எடுக்க பயன்படுத்தக்கூடாது. என்னது, தமிழையும் பிச்சை எடுக்கிறது பயன்படுத்தக்கூடாது, தமிழையும் பிச்சை எடுக்கிறது சமஸ்கிருதம் பிச்சை எடுக்காது, வயிற்று புழப்புக்கு பயன்படுத்தக்கூடாது. இல்ல மாட்டிக்குவானுங்கல்ல, அதான் நீ காலையில பேசுறேன். தமிழையும் பிச்சை எடுப்புக்கு பயன்படுத்தக்கூடாது, சமஸ்கிருதம் பிச்சை எடுத்து பயன்படுத்தக்கூடாது. தமிழ்லையும் நீதி நூல்கள் இருக்கின்றன, சமஸ்கிருதம் நீதி நூல் இருக்கிறது. அதனால வந்து நம்ம வந்து ரெண்டுல என்ன நன்மை இருக்குன்னு மட்டும் பார்க்கணும், அவ்வளவுதான். ஏன்னா இதுவும் செம்மொழி, அது இந்தியாவில தோன்ற மொழி இல்லைங்க, இது எப்படி விட முடியும்? சமஸ்கிருதம் யாரோட தாய்மொழியும் கிடையாது, அது வந்து மந்திரத்துக்காக உருவாக்கப்பட்ட மொழி, அவ்வளவுதான். ரெண்டாவது அடிவயிற்று மொழி, ரொம்ப நேரம் பேச முடியாது, மரணம் தான் வரும். அது வந்து மந்திர சொல்லுக்காக கண்டுபிடிக்கப்பட்டது. அது உயிர் சக்தி நிறைய விரயம் ஆகுங்க. அது வடமொழியில அந்த சமஸ்கிருதம் பேசும்போது பாத்தீங்கன்னா காற்று நிறைய வந்து எக்ஸ்பெல் ஆகும். அதுதான் அடிவயிற்று மொழிங்க. இது நாம நுனிநாக்கிலே பேசிட்டு போயிடலாம். இது வந்து இது ஆயுள் கூடும், அது ஆயுள் குறையும். அது நோக்கம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அது வந்து அந்த யோகிகளை ஞானிகளை அழைப்பதற்காக உருவாக்கப்பட்ட மொழி. மந்திரத்தை சொல்லி அவங்களை கூப்பிடுறது. தமிழ் மொழியுடைய இன்னொரு தமிழ் மொழியுடைய இன்னொரு மகள், அது இன்னொரு மகள், அவ்வளவுதான். ஏற்கனவே 18 மொழி இருந்தது. இப்ப
அரசாங்க பணத்தால் இருக்கிற பின்னாடி இருக்கிற 15 மொழியுமே தமிழ் இருந்து போனதுதான். அது மட்டும் இல்ல, பல மொழிகளுக்கு மூலம் இதுதான். தேவநாய பாவனருடைய கூற்று அவர் 26 27 மொழி ஆராய்ச்சி பண்ணி எழுதியிருக்காருங்க, சும்மா இல்ல. தேவநாய பாவனருங்கிற சாதாரண ஆள் கிடையாது. அந்த மாதிரி எத்தனையோ பேர் நல்ல அறிவாளிகள் இருந்தாங்க. இடையில ஏதோ சூழ்ச்சியில போதையில அதாவது சூழ்ச்சி போதை குத்தாட்டத்துல இறங்கணுங்காட்டி எவனோ வந்து மனிதர்களுக்குள்ளேயே மனிதர் எதிரியா வருவாங்க. மனிதர்களுக்குள்ளேயே அண்ணன் தம்பி சண்டை போடுற மாதிரி தான். அண்ணன் தம்பி சண்டை போட்டு வெட்டிட்டு கொள்ற மாதிரி தான். வெட்டிட்டு கொண்டுக்கிறாங்களா அண்ணன் தம்பி சண்டை போட்டு வெட்டிட்டு கொள்ற மாதிரி தான் அவங்க மாட்டிடுச்சு. அப்ப மயங்குதலுக்கு போகக்கூடாது. இப்ப மயங்கிட்டான் ஏதோ, அதாவது கூத்தாடுறதுல மயங்கிட்டான். இயல் இசை நாடகங்கிற கூத்துல மாட்டிக்கிட்டான். அந்த அந்த தவத்துக்கு போகல, தவத்துல போயிருக்கோன்னா இவன் இயல் இசை நாடகத்துல மாட்டிக்கிட்டான். அது அப்படித்தான் பண்ணும் சில நேரத்துல. அந்த கடந்து வரணும். அதனாலதான் நம்ம வந்து அதெல்லாம் கடந்து வர்றதா திருக்குறள் திருமந்திரம்ல பதஞ்சலி அங்கிருந்து கடந்து வர்றதா. சரிங்க, என்ன பண்றீங்க? முடிச்சுக்கலாமா? எதாவது சந்தேகம் கேட்கலாம். ஒரு 2 நிமிஷம் பேசலாமா? 9 வரைக்கும் 8:52 2 நிமிஷம் பேசுவோம். அவரு ஆனந்த் இருக்காரு. அப்புறம் ஒரு பொண்ணு ஒண்ணு வந்தாங்க. இப்ப பாருங்க, இப்ப ஒரு வீடியோ போட்டிருக்கேன் பாருங்க. இப்ப ஒரு போட்டிருக்கேன் பாருங்க. சாப்பிடவே கேள்வி எல்லாம் கேட்டேன். சாப்பிடவே சாப்பிடுங்க, நல்லா சாப்பிடுங்க, திருப்தியா சாப்பிடுங்க. திருப்திக்கு தான் சாப்பிட முடியும் தவிர ஆரோக்கியத்துக்கு சாப்பிட முடியாதுன்ட்டு நானு. அதான் உண்மை. நீங்க கேட்ட திருப்தியா சாப்பிட்டீங்கன்னு தான் கேட்பாங்க. நீங்க திருப்தியா சாப்பிட்டீங்களா என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா, அது திருப்தியா சாப்பிட்டீங்களான்னு கேட்க முடியும் தவிர நீங்க ஆரோக்கியத்திற்காக சாப்பிட்டேன்னு கேட்க முடியாது அப்படின்றாங்க. யாருமே கேட்கறது இல்லையா? எப்படி கேட்டீங்கன்னா வம்பு. அப்புறம் ஏன்டா இன்னைக்கு திங்கிறேன்னு கேட்கலாம். அப்ப இவனுக்கு ஏன்னா நோய் வருதுன்னு கேட்கலாம். மாட்டிக்கிட்டாங்க எல்லாருமே. திருப்தியா சாப்பிடுங்கன்னு சொல்லுவாங்க. நானும் திருப்தியா சாப்பிட்டாச்சுன்ட்டு நானும். எனக்கு எது திருப்தி தருகிறதோ அதுதானே எனக்கு ஆரோக்கியம். எனக்கு திருப்தி தர மனம்ங்கிறது சாதாரண விஷயம் அல்லன்னு நான் சொன்னேன். இது வந்து இயற்கையில் இருக்கிற ஒரு வழிமுறை, அவ்வளவுதான். நான் நீண்ட கால பயிற்சி பண்ணிக்கின்ற பொழுது அது வரும். அதுக்காக உணவு மேல வெறுப்பு கிடையாது. உணவு என்பது ஆரோக்கியம் தரும் என்று நிரூபிக்கப்படாத பொழுது இந்த உணவை வந்து சாராயமாகவோ போதையாக வைத்துக் கொள்ளாம தவிர திருப்திக்காக. சாராயம் குடிச்சா மன திருப்தியா இருக்குதுங்கிற அதேதான் இதுன்ட்டு நான். அதுக்காக நான் உணவு அதுக்கு இயற்கையில் அப்படித்தான் இருக்கும். சாராயம் குடிச்சா போதை வருது, அது இயற்கை. இன்னைக்கு இட்லி சாப்பிட்டா நோய் வரும்னா அது இயற்கை, அவ்வளவுதான். இட்லி சாப்பிடாம விட்டீங்கன்னா நோய், இட்லி சாப்பிடாம விட்டுட்டீங்கன்னா நோய் இல்லாம வாழ்றது அது இயற்கை, அவ்வளவுதான். சாப்பிட்டீங்கன்னா நோய். இது மக்களுக்கு தெரியாது இல்ல. ஆமா, அதாவது இட்லி சாப்பிடுறது வந்து நோய், இட்லி சாப்பிடாம இருக்கிறது ஆரோக்கியம் அப்படிங்கிறது எத்தனை பேருக்கு தெரியுங்கிறீங்க? மொத்தம் ஒரு 100 பேர் எங்கிட்ட பயிற்சி எடுக்கிறவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் தவிர யாருக்கும் தெரியும். என்ற வீட்டுக்காரே இட்லி திங்கிறது தானே. அதுக்கு நான் ஒண்ணும் பண்ண முடியாது. மாத்த முடியல. அது மாத்தக்கூடாது. அவங்கதான் உணரணும். நான் மாத்துறது என்ற வேலை இல்லை. நான் மாறாம நான் வந்து என்னுடைய வேலை என்பது வேற, வீட்டுக்காரு வேலை அவங்க வேணும்னா மாறிக்க வேண்டியதுதான். இல்லைன்னா மரணாடி உழுகும். அது சொல்லிட்டேன். நீ மரணாடி உழுகும்ட்டு. மரணாடி சாதாரண உணவு சாப்பிட்றவனுக்கு ஆரோக்கியம் எங்க இருந்து வரும்? வெள்ளைக்காரனுக்கு ஏதாவது தெரியுமா? வெள்ளைக்காரன் வந்து அவன் புலன்களை தாண்டாதவன். அவன் வந்து நோயை தீர்க்க முடியாதுன்னு சொல்லிட்டு அவன் வியாபாரியா மாறிட்டான். அது நடந்துகிட்டு இருக்குது. இன்னைக்கு வியாபாரம் தான். அதுல மருந்துங்கிறது வியாபாரம் தானே. அப்படின்னா மருந்து கடையில் ஆரோக்கியம் விற்கப்படும் எங்கேயாவது எழுதி போட்டிருக்கானே? எங்கேயாவது ஆரோக்கியம் எங்கே விற்கப்படும், எங்கேயாவது ஆரோக்கியம் கிடைக்கும் என்ன சொல்றானே? எங்கேயுமே இல்லையே. அதுதான். அதனால மாட்டிக்கிட்டாங்க. இந்த பரிணாமம், இந்த ஜீரண நீரை நிறுத்தி படகலைன்னா மரணம் நிச்சயம். அதுல அது சமரசமே கிடையாது. அது மரணத்தில் என்ன சமரசனம்? அது வந்து அப்படி வச்சது இப்படி இருந்தா இப்படி மரணம், இப்படி இருந்தா இயற்கை சாவு, இப்படி இருந்தா செயற்கை சாவு. இந்த இயற்கை சாவுதான் உண்மையான மரணம். இந்த சமாதி மரணம்னு சொல்றோம் இல்லையா, அதுதான். வாட்டர் ஃபாஸ்டிங் இருக்கிறப்பங்க. இப்ப நெய் வந்து ஒரு சிலர் வந்து குடலை சுத்தப்படுத்துறதுக்கு நெய் வெறும் வயிற்றுல சாப்பிட்டீங்கன்னாக்கா குடல் சுத்தமாகுங்கிறாங்க. அது சுத்தமாகாது. தண்ணீர் தான் சுத்தப்படுத்தாது. நெய்யை வந்து அமிலத்தன்மை உடையது, வெளிக்கு போகிறது நிறுத்திடும், மலச்சிக்கல் உண்டாக்கும். அது குடலை சுத்தப்படுத்தாது. அது எப்படி ஆயில் எப்படி சுத்தப்படுத்தும்? அது என்ன ஆயில்? எப்படி வெறும் ஆயில் குடிச்சு வெறும் ஆயில் குடிச்சு பாருங்களேன். வெறும் ஆயில் இப்ப குடிங்க. வெறும் கடல் எண்ணெய் குடிங்களா பார்க்கலாம். 100 மில்லி கடல் எண்ணெய் குடிங்க, என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம்.
நான் சொல்றது வந்து ஒன்லி நெய் அப்படின்னாக்கா நெய் நல்லெண்ணெய், அப்படி இல்லைன்னா தேங்காய் எண்ணெய் தான் குடிக்க சொல்றானுங்க. குடிச்சு கடல் பாருங்க, என்ன பக்கத்துல ஆகுதுன்னு பாருங்க. குடிச்சு பார்த்தீங்கன்னா மலச்சிக்கல் வருதே இல்லையான்னு பாருங்க. வந்து அது நமக்கு குடிக்க முடியாது, வளவலன்னு இருக்கும், அது வந்து உமட்டும் நமக்கு. அப்படியே அது வாந்தி சொல்றாங்க. வருங்க. அப்படியே அமிலமா வா- அமிலமா மாறி ஆசிட்டா மாறிடும். வாந்தி வந்து நமக்குலாம் அதெல்லாம் நினைக்கிறப்ப உமட்டும். யாருக்கு வேணாலும் வாந்தி வரும். எந்த விலங்கும் கொழுப்பு திங்காது தெரியுங்களா? எந்த விலங்கும் கொழுப்பு நேரடியா வெறும் கொழுப்பு எந்த விலங்கும் திங்காது. 100% உண்மை. சொல்லும் போல மானங்கட்ட மனிதன் தான் கொழுப்பு திங்கிறான். மனிதன் மட்டும்தான் சொல்லும் போல இந்த ஆயிலி சப்ஸ்டன்ஸ் சாப்பிட்றான். சொல்லும் போல எந்த விலங்கு கொழுப்பு திங்குது? எல்லா விலங்கும் பூனை நாய் இந்த மாதிரி பல்லுள்ள இறைச்சி தான் திங்குமே தவிர தனி கொழுப்பு திங்காது. தின்ன செத்து போயிடும், டைஜஸ்ட் ஆகாது, அவ்வளவுதான். குடல் புண்ணாகி அது இறந்துரும். திங்காது. ஆமா, உண்மை உண்மை உண்மை. இது எல்லாத்துக்கும் தெரியாது. ஏன்னா இவன் வந்து அந்த பிணத்தினுடைய பிணப்பொருளை சாப்பிடுவதில் அந்த பிணப்பொருளை சாப்பிடுவது அது நினம்னே பேரு. இந்த நினத்தையும் அந்த அந்த இறைச்சி சாப்பிட்றதால அவன் வந்து பிணத்தை திங்கிறான்னு தான் அர்த்தம். அதான் விஷயம். அப்ப அந்த கொழுப்பு எது திங்கும்னா அந்த கொலைவரி இருக்கிற பிணம் தான் திங்கும். பேய் தான் திங்குன்னு சொல்றாங்க இல்லையா? அதுதான் பிணம் தின்னும் பேய்கள் சொல்ற மாதிரி தான். யாரு கொழுப்பு திங்கிறானா அவன் வந்து பேயினுடைய இன்னொரு வடிவம் தான். பேயினுடைய வடிவம் தான். என்ன கொழுப்பு ஜீரணமாக அது எப்படி சாப்பிடுவ நீ? செரிமானம் ஆகாது. செரிமானம் திங்கிறேன்னு நீ யாரா இருக்க முடியும்? செரிமானம் ஆகாதுங்கிறது அதுக்கு கடில் படுற பாடு இருக்கே அப்பா. அது இறக்கையில செரிமான நீர் கிடையாது. அதை செரிக்கிறதுக்கு என்ன, அது கடுமையான அடர்த்தி உடையது. அதை செரிக்கிறதுக்கு இந்த கல்லீரல் படுற கல்லீரல் அதிகமா பித்தநீர் சுரத்து. அதாவது வாழ்க்கையில செய்ய முடியாத அதை செய்யும். ஒரு ஒரு குழந்தை கையில ஒரு ஒரு என்ன சொல்லுவாங்க, குழந்தை கையில வந்து குழந்தை தலை மேல ஒரு பெரிய 100 கிலோ எடையை வச்ச மாதிரி. குருவி தலையில பழங்காயின்னு சொல்லுவாங்க. குருவி தலையில பழங்காய். அந்த மாதிரி என்ன பண்றதுன்னா இவன் கொழுப்பு தின்னு போட்டு அதை இயல்பாகவே கீரை காய்கறி சாப்பிட்டா அது செரிக்கிறதுக்கான இருக்கிறது அது அதோடைய பக்குவம். அதனால இயற்கை அப்படித்தான் நம்ம படைச்சிருக்கு. கடைசியில கொழுப்பு விட்ட உடனே என்னன்னா அதை தாங்க முடியாம செரிக்க முடியாம வாந்தியில கொண்டு போக வைக்கும். உடனடியாக வாந்தி எடுக்கும், அது உடனடியே பேதியாகும். அல்லது முடியாத பொழுது நோயை மாத்தி விட்டுரும். நோயை மாத்திருச்சுன்னா முடிஞ்சது கதை, அவ்வளவுதான். நேரம் அவர் தகவல் அங்க கொடுத்துருவாரு. மரபணுவுக்கு தகவல் கொடுத்துருவாரு, டிஎன்ஏக்கு தகவல் கொடுத்துருவாரு. இவருக்கு மருந்து என்ன போடுன்னு அதை சொல்லிடுவாரு. இங்க இருந்து பாக்டீரியா அங்க தகவல் கொடுத்துரும். இங்க இருக்கிற பாக்டீரியா அந்த அந்த அங்க அங்க ஒரு சமிக்கை அனுப்பிச்சிடும். இங்க இருக்கிற பாக்டீரியா நேரே டிஎன்ஏவுக்கு சமிக்கை கொடுத்துரும். அவர் என்ன பண்ணுவாரு, சரியா என்ன பார்த்துட்டியா, பார்த்துட்டேன், உடனே அங்கிருந்து கெமிக்கல் சிக்னல், அது எலக்ட்ரிக்கல் சிக்னல் இங்கிருந்து அனுப்பும். மின்காந்த வேதியியல் மூலமாக எலக்ட்ரோ கெமிக்கல் சிக்னல், மின்வேதியியல் அப்படி சிக்னல் அங்கே அனுப்பும். அந்த மொழி அது புரிஞ்சுக்கும். அந்த மொழி அது புரிஞ்சுக்கும். ஒரு டிஎன்ஏக்கு வந்து தகவல், டிஎன்ஏவும் பாக்டீரியாவும் பேசிக்குதுன்னு இப்போ சமீபத்தில் கண்டுபிடிச்சிருக்காங்க. டிஎன்ஏவும் பாக்டீரியாவும் பேசிக்குது அப்படின்னு. அது உண்மைதான். அதுக்கு பேரு பயோ இன்ஃபர்மேட்டிக், உடல் வேதியியல்ல நடக்குது. இப்ப டிஎன்ஏவே இப்ப படிக்கிறாங்க இல்லையா, மரபணுவை படிக்கிறாங்க இல்லையா, அதே மாதிரிதான். அது அந்த அந்த அதுக்கு கண்டுபிடிச்சிட்டாங்க. அதுக்கு என்ன நோய் உண்டாக்குதுன்னு கண்டுபிடிச்சு அதை படிக்கிறது. நோய் உண்டாக்குதுன்னு கண்டுபிடிக்குமே தவிர நோயை தீர்ப்பதுக்கு அதுக்கு தெரியாது. உண்டாக்குங்கிறது மட்டும் தெரியும். சரி, நோய் உண்டாச்சுன்னா வராம இருக்கிறது வழி தெரியாது. எந்த வெள்ளக்காரும் தீர்வு சொல்ல முடியாது. உடனே மெடிசினால வந்து இந்த டிஎன்ஏ கட்டுப்படாது. மெடிசினால் டிஎன்ஏ கட்டுப்படும். புற்றுநோய் குணமாக்கிட்டு போயிருப்பேன். புற்றுநோய், சக்கரை நோய், மாரடைப்பு, எத்தனையோ நோய் இருக்கு இல்லையா. மெடிசின் போட்டு நீ ஆராய்ச்சி பண்ணி நீங்க குற்றத்தை கண்டுபிடிப்பீங்க தவிர குற்றம் நடக்காமல் இருப்பதற்கான வேலை உங்களுக்கு தெரியாது. ஏன்னா நாம என்ன சொல்றான்னா ஜீரநீர் சுரந்தாலே மரணம் நிச்சயங்கிறான். இதுதான் அட்வான்ஸ்டு ஸ்டடி. இது அட்வான்ஸ்டு ஸ்டடி வந்து வெள்ளைக்காரனுக்கு தெரியாது. நம்ம வெள்ளைக்காரனுக்கு, நம்ம இங்கிலாந்துக்காரனுக்கு தெரியாது. ஆமா, இங்கிலாந்துக்காரனுக்கு இப்ப நம்ம சொல்ல போறோம். இங்கிலாந்துக்காரனுக்கு சொல்ல போறோம். இங்கிலாந்து பெண்மணிக்கு சொல்லியாச்சு. இன்னொரு ஆளுக்கு நாளைக்கு லியோன்னு ஒரு ஆளு, அவர் ஹாம்பர்க் யூனிவர்சிட்டியினுடைய திருக்குறளை வந்து அந்த கணிப்பொறிக்கு பயிற்சி கொடுத்தாது. கணிப்பொறிக்கு பயிற்சி கொடுக்குறாங்களே, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், அது பயிற்சி கொடுத்து
திருக்குறளை அது கத்துக்க வைக்கிறாங்க. அந்த மிஷினுக்கு திருக்குறளை கத்துக்க வைக்கிறாங்க. அப்படியா? அப்படித்தான் எல்லாம் உலகமே இந்த அப்படித்தான் வந்துருக்குது. கத்துக்க வச்சு அது கேட்கறதெல்லாம் கொடுத்துட்டு ஓ, இந்த சாட் அது ஜிபிடில வந்து input அதேதான் கொடுத்துக்கிறாங்க. அதேதான் அதே அதைத்தான் இவங்க பண்றாங்க. பெரிய வேலை. நான் ஆ, சொன்னேன் யூஆர் ரெவல்யூஷனரி மேன் அப்படின்ட்டு. யூஆர் அப்புறம் லியோன்னு பேரு. லியோன்னு நீ தமிழ்ல லியோன்னு பேர் வச்சிருக்க. எந்த நாடுன்னு கேட்ட லண்டன். ஐம் ஃப்ரம் லண்டன் நாப்ல போடு வைக்கிறதே ஒரு கட்டி பிடிச்சி ஒரு படம் எடுத்துட்டு அவருக்கு ஒரு புத்தகத்தை நாளைக்கு கொடுத்தாச்சு அவருக்கு. அவரு ஓ, அவரோட கொடுத்த ஹாங்காங்காருக்கு ஒரு ஆள் கொடுத்தேன். ஹாங்காங் ஆ. பாருங்க, அங்க ஹாங்காங்காருக்கு ஒரு புத்தகம் கொடுத்தாச்சு. அவரு படிக்க தெரியுமா என்ன ஹாங்காங்காரருக்கு? இங்கிலீஷ் தெரியுமில்ல? தெரியும், இங்கிலீஷ் இருக்குது படின்றேன் நான். தமிழ் சரி சரி, தெரியுது, ஓகே. தமிழ் படிக்க தெரியும், ஆனால் பேச தெரியாது. பேச தெரியாது. ஓ, தமிழ் படிக்க தெரியும், பேச தெரியும். ஏன்னா பேசுறதுக்கான சூழல் அங்கே இல்லை இல்ல. அது ஆமா ஆமா, நாம வந்து இங்கிலீஷ் படிப்பான பேசுறதுக்கான சூழலால பேச்சு வராது. கரெக்ட் கரெக்ட், அதே அவன் மாதிரி தமிழ் தான். படிச்சிருப்பான், பேசுற சூழல்னாலதான் அவங்க பேச தெரியாது. தமிழ் படிப்பான், ஆனா ம், பேச தெரியாது. அது அது அது. அவன் ஆங்கிலத்துல பேசுவான். ஆங்கிலத்துல பேசினா நம்ம ம், கொஞ்சம் தான் புரிந்து கொள்ள முடியும். அவன் அதனால பெரிய பிரச்சனை தான் வரும் அது. ஆனா ஆராய்ச்சி பண்றாங்களே தவிர நீ வந்து ம், ஆங்கிலத்திலே பேசிட்டு இருந்தா இங்க தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒண்ணுமே புரியாது. ம். அதுக்கு தான் என்ன பண்றேன்னா நேர இயந்திரத்துல கொடுத்துட வேண்டும். இயந்திரம் நீங்க தமிழ்ல பேசினா அப்படி எடுத்து கொடுத்துரும். அங்க அவன் கரெக்டா தான் சொல்றான். நீ இயந்திரத்தை கொடுத்துட்டு இயந்திரத்தை கொடுத்து நீ என்ன கேட்டாலும் அது சொல்லு. நீ என்ன மொழியில கேட்டாலும் அது கொடுத்துரும். சொல்லுது. ஆமா 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 ஆமா. அதுதான் அந்த இயந்திர கற்றல்னு பேர். அவன் அந்த வேலையை அவன் பண்ண ஆரம்பிச்சு. அப்ப நான் வந்து கரெக்ட் அப்படின்ற நான் வந்துட்டேன். ஆனா ஒன்றும் ம், போகத்தான். இப்ப நீங்க ஒண்ணுமே வேணாம், எதை வேணாலும் நீங்க சாட் ஜிபில எதை வேணாலும் கேட்கலாம். ஓரளவுக்கு சரியா ம், கொடுத்துரும். கூகுள் வந்து கூகுளும் கரெக்டா, கூகுளும் சாட் ஜிபி தான். கூகுளும் ம், 95 விழுக்காடு 99 விழுக்காடு கூகுளை நம்பலாம். அவ்வளவுதான். ம், ம், ம். சாட் ஜிபி நான் வந்து சாட் ஜிபியில போட்டு தான் இதுக்கு முன்னாடி எனக்கு கூகுள் தான். ஆனா அப்புறம் தான் கூகுள் தெரியும். பழசு, கூகுள் பழசு, சாட் ஜிபிடி புதுசு இல்லைங்களா? ஏன்னா நீ என்ன பண்ணா நீயே டிசைன் பண்ணிக்கல, நீயே எல்லாம் பண்ணிக்க. கூகுள போய் கேட்கவே தேவையில்லை. நீ வந்து இப்ப நான் வந்து ஒரு ஒரு 10 சொற்களை உள்ள கொடுத்துட்டு எனக்கு இது மாதிரி எனக்கு ஒரு கட்டுரை போடும்னா அழகாக டக்கு 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 டக்குன்னு அடுத்த 8வது செகண்ட் டக்குன்னு கட்டுரை எழுதி வீசிடு வெளியே. ம், அடுத்து அப்படியே போட்டேன்னு வச்சுங்க, பாக்குறவங்க மிரண்டு போய் பார்ப்பேன். என்னட்டு பயங்கரமா சிந்திக்கிறானு. எங்க சிந்திச்சேன் நாம ஒரு 10 வேலை என்னன்னா நாம கொடுக்குற சொற்கள் வந்து ஒரு 10 சொற்கள் கொடுத்துட்டோம்னா அதை வச்சு முடிவு பண்ணி நாம நினைக்கிற மாதிரி கட்டுரை அது கொடுத்துருது. நீங்க ம், என்ன நினைக்கிறீங்களோ அந்த கட்டுரை கொடுத்துருது. 98 விழுக்காடு அந்த மாதிரி கொடுத்துரும். அதுவே போதும். ம், ம். படமே வரைஞ்சு கொடுத்துருது. 8 வினாடியில படமே வரைஞ்சு கொடுத்துருது. அப்பா, ஒரு தத்துவத்தை கொடுத்தோம்னா இந்த தத்துவப்படி ஒரு படம் போடணும், உடனே படம் போட்டு கொடுத்துருது. பணமும் போட்டிருக்கா? படம் போட்டு வீசிடுது. அப்படியேப்பா. வரைபடத்திலே கொடுத்துருது. நான் இது வரைக்கும் படத்தை பார்த்ததில்ல. வரைபடத்தை நான் எத்தனையோ படம் போட்டாச்சு. ம், எக்கச்சக்கமான ம். படம். என்ன தத்துவத்தை சொல்லி இதுக்கு தகுந்த மாதிரி ஒரு படம் போடுனா உடனே டக்கு 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 டக்குன்னு அப்படி பார்த்துட்டே இருக்கேன். கேட்கும் டங்குன்னு படம் போட்டு கொடுத்துரும். நான் விண்வெளி என்ன பத்தி போடுவேன். ஆமா, ரொம்ப அநியாயமா இருக்குது. நல்லா இருக்குது. ஆனா ஆரோக்கியத்தை தர முடியாது இல்லையா? அது இருக்கு இல்லையா? ஆரோக்கியம் தர முடியாது. சொல்லும்பல, ஆரோக்கியத்தை ஏன் தர மாட்டேங்குது? தெரியாது இல்ல. ஆரோக்கியம் என்னன்னு தெரியாது இல்லையா? ம், ஆரோக்கியம் என்னன்னு தெரியாது இல்லையா? அதானே. இப்பதான் ஆரோக்கியத்தை பத்தி நான் உள்ள ஏத்திக்கிட்டு இருக்கேன். இப்ப நாம பேசுறத உள்ள போயிட்டு இருக்கேன். இப்ப நான் செய்தி ம், கொடுத்துட்டே இருக்கேன் இல்லையா? செய்தி ம். கொடுக்க எல்லா கட்டுரையும் ஏத்துறேன் இல்லையா? ஆரோக்கியம் அதான். இதுதானே எங்கே இருக்கணும். நீங்க வேணா ஆரோக்கியம் என்னன்னு கேட்டு பாருங்க. இது தூக்கி போட்டுருவோம். உங்களுக்கு நான் என்ன சொல்றேன் அதுக்கு உங்களுக்கு காட்டிடும். உணவு இல்லாமல் வாழ முடியுமான்னு கேட்டு பாருங்க. ஆமான்னு சொல்லிடும் பாருங்க. அதுல ஆமான்னு சொல்லிடும். ஏன்னா நான் கொடுத்துட்டேன்ல உள்ள. நான் உள்ள ஏத்தி வச்சுட்டேன்ல. அதான். போருங்க, உணவு இல்லாமல் வாழும் கலை அப்படின்னு போடுங்க. உணவு இல்லாமல் வாழும் கலை. உணவு இல்லாமல் இருக்க முடியுமா? உணவு இல்லாமல் வாழ்றதுக்கு வழி இருக்கான்னு காட்டி உடனே என்ற தூக்கி போட்டுரும். அதான். ஆமா, வெங்கடேசன் ஒரு விஞ்ஞானி இருக்காரு. இப்போ ஒரு இனியன் ஒருத்தர் சொல்லி கொடுத்துருக்காரு. அப்படியே போட்டுரும். அதான். நீ போய் கத்துக்கங்க. அதுக்கு என்ன தெரியுமா? தகவலை கலெக்ட் பண்ணி கொடுக்கறதே கிடையாது. அவர் அவ்வளவுதான் அதுக்கு. ஆமா ஆமா ஆமா. அது என்ன வினாடி நேரத்துல பண்றதுங்கிறத நினைச்சு கூட பார்க்க முடியல. அதான் அது பெரிய விஷயம். வினாடி நேரத்துல அடே எங்க அப்பா. ஆமா. அப்ப எத்தனை லட்சம் கோடி பக்கத்தை வினாடி நேரத்துல படிச்சுக்கிட்டு வினாடி நேரத்துல டக்குன்னு எடுத்து வீசிடுது பாருங்களேன். ஆமா. அதாவது ஒரு கடல்ல அதாவது என்ன சொல்றாங்கன்னா இந்த வக்கிப்பூ போர்ல ஊசி தொலைச்சி தேடுற மாதிரி தான். அது என்ன பண்ணுதுன்னு கேட்டீங்கன்னா அந்த வக்கிப்புல் போர்ல ஊசியை தொலைச்சிட்டோம்னா கரெக்டா
இப்போ உதாரணத்துக்கு 380 எடை, அந்த 360 டிகிரியா 4×36 360 டிகிரின்னு வச்சுக்கோங்க. ஒரு கற்பனை. 360 டிகிரில 360 டிகிரி ஒவ்வொரு டிகிரிக்கும் ஒரு ஆள் நிக்கிறான். புரியுதா? அந்த 360 பேருமே வெவ்வேறு பேருடையவங்க. சரியா? நான் இனியன் வந்து எந்த இடத்துல நிக்கிறாங்கிறது ஒரு வினாடில் சொல்லணும்னா அது உடனே ஒரே வினாடில் சொல்லிடும். ஒரு செகண்ட்ல ஒரு செகண்ட்ல லட்சத்துல ஒரு பகுதி. அது என்ன அடிப்படைன்னு கேட்டா ஒண்ணுமே இல்லை. அந்த ஒரே ஒளி அந்த ஒரு போட்டான், அந்த போட்டான் என்ன பண்ணுதுன்னா 360 டிகிரிக்கும் ஒரே செகண்ட்ல பரவிடும். ஆமா, அந்த கேள்வி கேட்ட ஒரு போட்டான் அந்த 360 டிகிரிக்கு பரவி ஒன்னொன்னு இன்டர்லிங்க் பண்ணிடுறாங்க. கேட்ட உடனே இவன் தான் சொல்லிடுறேன். ஏன்னா ஒரே போட்டான் தான் 360 டிகிரிக்கு அது பரவிடுது. பரவி ஒண்ணுக்கு ஜாயின் பண்ணி இவன் தான் இனியன்னு சொல்லி டக்குன்னு எடுத்து வீசிடும். இப்ப இருக்கிற கம்ப்யூட்டர் என்ன பண்ணும்? இப்ப சாதாரண கம்ப்யூட்டர், இப்ப வச்சிருக்கிற கம்ப்யூட்டர் என்ன பண்ணுன்னு கேட்டீங்கன்னா, அந்த 360 பேத்துக்கு ஒவ்வொரு ஆளா போய் விசாரிக்க, நீ தான் இனியனா கேட்டு வர்றதுக்கு 3 நாள் ஆயிடும். ஒவ்வொரு ஆளா விசாரிச்சுட்டு இருக்கும். இது என்ன பண்ணுவோம்னா போட்டான் வடிவத்துல போகுது. அதெல்லாம் வந்து பார்த்தா எலக்ட்ரான் பல்ஸ் அப்படி இப்படி வேவ் லென்த்ல போகும். இது போட்டான, அதனாலதான் இந்த போட்டான் இப்படி வேலை செய்யுதுங்கிறது தான் மிராக்கிள். வைஃபைங்கிறது வேற, போட்டான்ங்கிறது வேற. வைஃபைங்கிறது இழுத்து ஒளியலை அது ஒரு மின்காந்த அலை, அவ்வளவுதான். ஆமா, மின்காந்த அலை. அந்த மின்காந்த அலையினுடைய இன்னொரு சிறு பகுதி தான் போட்டான்ங்கிறது. அது ஒளிதான். அது எனர்ஜி பாக்கெட்டு, எனர்ஜி வடிவம், எனர்ஜி பொட்டலம், சக்தியின் வடிவம். இப்ப என்ன சொல்ல போறாங்கன்னா அதுக்குள்ள தகவல் வைக்க முடியும்னு கண்டுபிடிச்சிட்டானுங்க. அதுக்குள்ள தகவல் வச்சு அனுப்பலாம்னு கண்டுபிடிக்கிறானுங்க. தகவல் வச்சு அனுப்பிச்சோம்னா பயங்கர வேகத்துல தகவல் பரவும். தகவலே கொடுக்க முடியும்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. குவாண்டம், இப்ப வரக்கூடிய குவாண்டம் கம்ப்யூட்டர்ல வந்து அந்த போட்டான்ல தகவலை ஏற்ற முடியும்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. மெசேஜ் வச்சு அனுப்பிச்சிட வேண்டியதுதான். அதுதான் டிஎன்ஏ அந்த வேலை பண்ணுது. டிஎன்ஏ என்ன பண்ணுதுன்னா போட்டானை வச்சுதான் அது பண்ணுது. நம்ம உடம்புல போட்டான் இருக்குன்னு கண்டுபிடிச்சிட்டாங்க. அப்போ இந்த போட்டான் தான் உள்ள பண்ணுதுன்னு தெரிஞ்சு போச்சு. ஒவ்வொரு மரபணுவும் போட்டானை வைத்துக் கொண்டு பரவி. எனக்கு வந்து ஒரே போட்டான் இருந்தா போது உடம்புக்கு பரவிடும். அந்த ஒரே போட்டான் உடம்புல எந்த நிகழ்ச்சி நடந்தாலும் அது அடுத்த வினாடி எனக்கு தெரிவிச்சிடும். இது மட்டும் இல்ல, நீ தொலை தூரத்தில் இருக்கிற ஒரு கோடிக்கணக்கில் கிலோமீட்டருக்கு அப்பால் இருக்கிற என்னை ஒத்து இருக்கிற, என் மனதை ஒத்து இருக்கிற ஒருத்தங்கிட்ட வந்து உடனடியே என்ன செய்தி அனுப்பிச்சு அங்கிருந்து நான் செய்தி திருப்பி வாங்கிக்க முடியும். அதான் விஷயம். அந்த குவாண்டம் சயின்ஸ் ஒன்று போட்டு விட்டது, ஒரு 1.5 மணி நேரம் ஓடுறது. குவாண்டம் என்டாங்கிள். சொல்லுங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னாக்கா அது 500 பில்லியன் லைட் இயர்ஸுக்கு அந்த பக்கம் ஒரு பார்ட்டிகள் இருந்தாலும் சரி, இங்க நாம இருந்தாலும் உடனடியாக அடுத்த செகண்ட் வந்து கனெக்ட் ஆகுதுன்னு சொல்லியிருந்தாங்க. ஆமா, பயங்கரமான வேலை, பயங்கரம். அதெல்லாம் கற்பனைக்கே எட்டல. அதான் சொல்றாங்க. ஆமா, அவர் என்ன சொல்றான்னா இப்ப வந்து இப்போ ஒருத்தர் வந்திருக்காரு பாலகிருஷ்ணன் சொல்லிட்டு. அவரு வந்து பாத்தீங்கன்னா ஜெர்மனியில அவர் தான் குவாண்டம் கம்ப்யூட்டர் டிசைன் பண்றவர். அவரு தான் ஜெர்மனியில எல்லா நாடுகளும் இப்ப குவாண்டம் கம்ப்யூட்டர் டிசைன் பண்றதுல ரொம்ப தீவிரமா இறங்கிட்டு இருக்காங்க. அந்தந்த நாடுகள் இப்ப பல நாடுகள் குவாண்டம் கம்ப்யூட்டரை பண்றாங்க. அதுல வந்து இப்ப ஜெர்மனி வந்து பண்ணுது. ஒரு கம்ப்யூட்டரை விட 50 கோடி, ஒரு கம்ப்யூட்டர் விலை 50 கோடி. ஜெர்மனில 4-5 தயாரிச்சு கொடுத்துட்டாங்க. அவர் சொல்றாரு, சாதாரண இப்ப இருக்கிற கம்ப்யூட்டர் வந்து 28 சூப்பர் கம்ப்யூட்டர் சொல்றாங்க. அது பாத்தீங்கன்னா அது முடிவெடுக்கிறதுக்கு வந்து ஒரு விடை கொடுத்தோம்னா முடிவெடுக்கிறதுக்கு வந்து 1 போட்டு 25 சைபர் போட்டுக்குங்க. 1 போட்டு 24 சைபர், மொத்தம் 25 இலக்கம் வரணும். 1 போட்டுக்க, அப்புறம் 24 சைபர் போட்டீங்கன்னா 25 இலக்கம் வந்துடுது. அந்த அளவுக்கு ஆண்டுகள் எடுத்துக்கொள்ளும் சாதாரண கம்ப்யூட்டரு. நாங்க உருவாக்குற இப்ப இருக்கிற குவாண்டம் சயின்ஸ், குவாண்டம் என்டாங்கிள்மெண்ட் என்ன பண்ணு கேட்டீங்கன்னா 300 செகண்டில் எடுத்து கொடுத்துரும். அதாவது அந்த அத்தனை லட்சம் கோடி ஆண்டுகள் கழித்து எடுக்க வேண்டிய முடிவை வந்து வெறும் 300 செகண்ட்ல எடுத்து கொடுத்துரும். பிரபஞ்சமே பிறந்திருக்காது, அதுக்கு பின்னாடி போயிருது. பிரபஞ்சமே பிறந்திருக்காத வயதுக்கு போகுது.
ஆமா ஆமா சொல்லுங்க அந்த காலம் எடுத்துக்குதுங்கிறான். அந்த அதாவது இப்ப ஒரு கேள்வி கேட்டோம்னா இப்ப இருக்கிற சூப்பர் கம்ப்யூட்டர் வந்து அந்த லட்சணத்துல தான் இருக்குதுங்கிறான். ஆனால் இந்த குவாண்டம் கம்ப்யூட்டர் என்பது வெறும் 300 வினாடிகளில் 5 நிமிஷம் அந்த பல லட்சம் கோடி 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 கிலோமீட்டர் படத்திலும் கோடி கோடி ஆண்டுகள் கழித்து எடுக்க வேண்டிய முடிவை வெறும் 5 நிமிஷத்துல எடுத்து கொடுத்துருதுன்னா என்ன சொல்லுவீங்க? இதுக்கு வந்து ஒண்ணுமே கிடையாது. இதுக்கு என்ன லிமிட்டு என்னன்னு சொல்ல முடியல. அதுதான் அந்த ஸ்பீட். அதனாலதான் இதை வந்து அனைத்து நாடுகளுமே இந்த குவாண்டம் கம்ப்யூட்டர் இல்லாம நீ நடக்காதுங்கிற நிலைக்கு வந்துட்டாங்க எல்லாரும். அதை கண்டுபிடிச்சு நிரூபிச்ச பெருமை ஜெர்மானிகளுக்கு உண்டு. ஆனால் ஆரோக்கியத்தில் என்னன்னு தெரியாது மாட்டிக்கிட்டாங்க. ஆரோக்கியம் என்னன்னு தெரியும். அது ஆரோக்கியத்துக்கும் வந்துருச்சுனாக்க நீங்க இறப்பு என்பதே இருக்காத. அதை நோக்கிதான் நகருது இது. அதுதான் வெங்கடேசன் கண்டுபிடிச்சது. வெங்கடேஷ் விஞ்ஞானம் தான் வரப்போகுது. அதுதான் புத்தகம் பிரிண்ட் ஆகி நல்ல புத்தகம் அடிச்சு பிரிண்ட் ஆகி அழகான வடிவத்துல போட்டு உள்ள நம்ம கொடுக்குறோம் எல்லாமே. இதை தவிர ஒன்றும் வழி கடைசியில இதை படிச்சா நீங்கள் தப்பிக்கலாம், தேர் இஸ் நோ சான்ஸ் அப்படின்னு சொல்லிடுவோம். இதை படிச்சு நீங்க படித்தா நீங்கள் தப்பிக்கலாம், இல்லைன்னா நீங்கள் தப்பிக்க யூ கான்ட் எஸ்கேப் ஃப்ரம் த எனி ப்ராப்ளம்னு சொல்லி எல்லாத்தையும் கொடுக்க போறேன். இல்லைன்னா உங்க தலையெழுத்தை மாற்ற முடியாதுன்ற. உங்க தலையெழுத்தை மாத்தணும்னா இதுதான் நீங்க படிக்கணும். இல்லைன்னா நீங்க வெறும் ஆணவத்துலதான் இருக்க முடியும். நீங்க வெறும் நீங்க டிகிரி வாங்கலாம், பிஹெச்டி வாங்கலாம், என்ன வேணாலும் வாங்கலாம். ஆனா ஆரோக்கியத்தை போனாலும் வாங்கவே முடியாது அப்படின்னு சொல்லி முடிக்க போறோம். சரிங்களா? வச்சுட்டுங்களா? நன்றிங்க. நன்றிங்க. நன்றி நன்றி நன்றி.